நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த 3ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 2 நாட்களும் உடைய கிருபை, இரக்கம், தயவு வெளிப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் நாளிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. மகிமையின் தேவன் உடைய கரத்தினால் எங்களை மூடுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் உடைய வார்த்தையை தந்து அனுப்புவீராக. கற்றுக்கொண்டு ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். ஆண்டவர் தானியேலுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திவிட்டு அந்த காரியங்களை எல்லாம் முத்திரை போட சொல்லுகிறார். தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், முதல் 6 தானியேலுடையதான வாழ்க்கை, அதில் நடைபெற்ற சம்பவங்கள் இருக்கும். அடுத்த 6 அதிகாரம் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் இருக்கும். First 6 chapters based upon the Daniel's life, the second 6 chapter based upon the Daniel's work அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து முத்திரை போடு அப்படிங்கிறார். எப்போ இது வெளிப்படும் அப்படின்னா, முடிவு காலத்தில் அந்த முத்திரைகள் உடைக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. காரணம் என்னன்னா, இது நாட்கள் செல்லும், முடிவு காலம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், இது இப்போ நடக்க வேண்டிய காரியம் இல்லை அப்படின்னு சொல்றார். அதே நேரத்தில் இந்த புஸ்தகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். ஆவியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த புஸ்தகம், அந்த முத்திரை உடைக்கப்படுகிறது. உடைத்து விட்டு ஆண்டவர் சொல்றாரு 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது வசனத்தில், இந்த புஸ்தகத்தை முத்திரை போட வேண்டாம், நாட்கள் சமீபமாயிற்று, காலம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் தானியேலுக்கு கொடுத்த புஸ்தகம், யோவானவருக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டு அந்த புஸ்தகத்தினுடைய முத்திரை உடைக்கப்பட்டு அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் வந்து ஒருமனமாக அல்லது ஒரே புஸ்தகமாக கர்த்தர் அதை மாற்றிவிட்டார். இப்போ அந்த 6ஆம் அதிகாரத்தில் உடைக்கப்பட்ட காரியங்கள் அல்லது சொல்லப்படுகிற காரியங்கள் முடிவு காலத்துக்குரியது என்று சொல்லி நாம் பார்த்தோம். பொதுவாக இந்த 6ஆம் அதிகாரத்தை குறித்து 2 வேறு கருத்துகள் இருக்கு. நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கோட விளக்கத்தை நம்ம இன்னைக்கு செய்திக்குள்ள போகிறோம். 2 வேறு கருத்துக்கள் இருக்கு. என்ன ஒரு கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் வருகைக்கு பின்னால், அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னால் நடைபெற வேண்டிய சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு அவர்கள் சில வசனங்களை காரணமாக சொல்லுகிறார்கள். 3ஆம் அதிகாரம் வரைக்கும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் சபையின் காலத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 7 சபைகளை குறித்து பேசுகிறார். அதற்கு பிறகு 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் இங்கே ஏறி வா என்று சொல்லி ஆண்டவர் யோவானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இதை வேதத்தை தியானிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 3ஆம் அதிகாரத்தோடு சபையின் காலம் முடிவடைந்து விடுகிறது. அதற்கு பிறகு இங்கே ஏறி வா என்று கர்த்தர் சொல்லுகிறது, சபையை பார்த்து சொல்றாரு, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி. அப்ப 4ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு போய் விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இங்கே ஏறி வா என்று ஆண்டவர் யோவானைத்தான் சொன்னார், சபையை சொல்லவில்லை. சபையை யோவானுக்கு ஆண்டவர் ஒப்புமையாகவோ உவமையாகவோ உருவகமாகவோ ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. ஆண்டவர் இதை எழுத சொல்லும்போது கூட சபையின் தூதனுக்கு நீ எழுது என்று தான் சொன்னார். சபையின் தூதனுக்கு எழுது, அப்படிதான் இருக்கு. ஆனால் யோவானை பார்த்து இங்கே ஏறிவான்னு சொல்றது சபையை சொன்னதாக அவர்கள் நினைத்து கொள்ளுகிறார்கள். அதனால நடைபெறுகிற சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நடக்கிறது எல்லாமே வருகைக்கு பின்னாடி தான் நடக்கும், அது வருகைக்கு முன்னாடி நடக்காது அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துகள் இருக்கு. அதனுடைய விளைவாக அவர்கள் சொல்லக்கூடிய அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, 6ஆம் அதிகாரத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வருகைக்கு பின்னால் வர வேண்டிய உபத்திரவம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு அவர்கள் சொல்ற வசனம் இதுதான்.
ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்தில் கூட யோவானை சபைக்கு ஒப்புமையாக சொல்லலை. ஆண்டவர் சபை பரலோகத்தில் போய் நிற்கிறதாக ஒரு இடத்திலும் சொல்லலை. அதாவது 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லலை. இங்கே ஏறிவான் அவர் யோவானைத்தான் சொன்னார். சபை போனதுக்கான எந்த விளக்கமும் இல்லை. இப்போ 22ஆம் அதிகாரத்தை வெளிப்படுத்தின விசேஷம் முடிக்கும் போது அந்த இடத்துல வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக, கேட்கிறவனும் வா என்பானாக அப்படின்னு இருக்கு. அங்க ஆவி, மனவாட்டி, கேட்கிற யோவான் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க. அங்கே சபையை, மனவாட்டியை யோவானுக்கு அங்கே ஒத்துமையாக ஆண்டவர் சொல்லலை. எதுக்கு இவ்வளோ விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, இதை சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள், முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தால் முத்திரை உடைக்கப்படுது. இந்த சம்பவங்கள் வருகைக்கு முன்பாக நடைபெறணும். அதாவது நம்முடைய காலத்தில், கடைசி காலத்தில். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு முடிவு காலம் மட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நடைபெறுகிறது. 7ஆம் அதிகாரத்தில் தான் சபை பரலோகத்தில் நிற்பதாக மிக தெளிவாக இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இங்கேதான் சபை நிற்பதை குறித்து சொல்லுகிறது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், சகல கோத்திரம் ஜாதிகள்னு சொல்றதுனால ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்லப்படுதோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரத்தில் 12,000 பேராக 1,44,000 பேரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேற 1,44,000, 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது வேறொரு 1,44,000. ஸோ இப்போ அங்கே இஸ்ரவேலை குறித்ததான சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சது, 8-9 நம்ம வாசிச்சது இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை. சகல கோத்திரத்திலிருந்தும், சகல பாஷைகளிலும், சகல ஜாதிகளிலும், சகல உலகம் முழுவதிலிருந்து மீட்கப்பட்டதான ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய ஜனங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் சபை பரலோகத்தில் நிற்கிறது. இன்னும் ஒரு படி மேலே நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை சிங்காசனத்தில் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் பார்க்கிறார், 4ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறார், 5ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறார். ஆனால் எந்த இடத்திலும் இந்த கூட்டத்தை பார்த்ததாக சொல்லவே இல்லை. 4ஆம் அதிகாரத்தில் அங்கே 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், 7 ஆவிகள், ஒரு வானவில், கண்ணாடி கடல், இதெல்லாம் பார்க்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் நீடித்த ஆயுசுள்ளவர் சிங்காசனம் மேல் வீற்றிருந்தார், ஆட்டுக்குட்டியானவர் வந்து அவர்கிட்ட இருந்து புஸ்தகத்தை வாங்கினார், 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் வணக்கமாய் விழுந்து. இந்த கூட்டத்தை பார்த்ததாக சொல்லப்படவே இல்லை. 6ஆம் அதிகாரம் முடிஞ்ச பிறகுதான் இவைகளுக்கு பின்பு சகல கோத்திரத்திலிருந்தும் ஒரு ஜாதி, ஒரு கோத்திரம், ஒரு ஜனங்கள் அங்கே வந்து நிற்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தெளிவாக சபை 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பரலோகத்தில் போய் சிங்காசனத்துக்கு முன்பாக, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்தில் கிட்டி நெருங்கி சேருவதற்கு சபைக்கு மட்டும்தான் கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கல, நியாயப்பிரமாணக்காரங்களுக்கு அது கொடுக்கல. அப்போ 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் சபை போய் நிற்கிறதாக தெளிவாக சொல்லுது. எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ விளக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் அதிகாரத்திலிருந்து, அதுக்கு ஒரு காரணம். 2வது, ஒரு கூட்டத்தார் இல்லை முத்திரைகள்லாம் உடைக்கப்படலை, அவங்ககிட்ட இந்த கேள்வியை நான் கேட்குறேன். அப்படின்னா அந்த 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நிற்கிற ஜனங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்க, அதுக்கும் பதில் இல்லை. ஆனால் பிளாங்கா ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா, அவர் வந்து 6ஆம் அதிகாரம் நடக்குதுன்னு இப்போ சொல்றாரு, அது கள்ள உபதேசம், அது நடக்கல, அது வந்து இப்போ இல்லை, அதை மட்டும்தான் சொல்ல தெரியுதே ஒழிய, அப்போ இங்க இவ்வளோ கேள்வி இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குதே, இதெல்லாம் யாருன்னு கேட்டால் இன்னும் பதில் கிடையாது. உங்களை நாளைக்கு யாரும் வஞ்சிக்காதபடிக்கு, ஏமாற்றாதபடிக்கு, அதுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் இதை முன்னாடியே சொல்கிறேன். இவ்வளோ விளக்கத்தை நான் கொடுக்கறதுக்கு, இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு காரணமே அது ஒன்று தான். ஏன்னா இவ்வளோ தெளிவாக 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற, இப்போ நம்ம பார்க்க போகிறோம், அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக நடக்குது. நம்ம 6ஆம் அதிகாரத்தின் பாதியில் இருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் நடக்காது, இனிமேட்டு தான் வரப்போகுதுன்னு சொல்லி ஆயத்தப்பட விடாமல் தடுக்கிற ஒரு கூட்டம்.
அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குறோம். நாளைக்கு யாராவது வந்து 6ஆம் அதிகாரத்தில் சம்பவங்கள் எல்லாம் வந்து நடக்காது, அப்படி நடக்கலை அப்படின்லாம் சொன்னால் இந்த விளக்கங்களை நீங்கள் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த முத்திரைகளின் புஸ்தகம் முடிஞ்ச உடனே சபை பரலோகத்துக்கு போயிடுது. இப்போ அந்த முத்திரைகளின் புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு சம்பவமாக நடக்குது. நேற்றைய தினத்தில் ஒன்று பார்த்தோம், மத்திய 24:3 உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ இயேசு அங்கே ஒரு 7 அடையாளங்களை சொன்னார்னு பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்ட அடையாளங்களுக்கான விளக்கங்களும் இங்கே இருக்கும், மிக தெளிவாக இருக்கும். நேற்று யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் பார்த்தோம் இல்லையா? அதோடைய யுத்தத்தினுடைய விளக்கம் எங்கே இருந்துச்சுன்னா எசேக்கியேல் 38, 39 2 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அநேக அடையாளங்கள் இங்கே இருக்கும். அதற்கான விளக்கம் தான் 6ஆம் அதிகாரம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாம் 6ஆம் அதிகாரத்தில் எந்த இடத்தில் இருக்கிறோம், இப்போ என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, இனி என்ன நடக்க போகுது, 3 காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இதுவும் உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக வரும் மிகப்பெரிய அழிவிற்கு தப்பித்துக் கொள்வதற்காக முன்பதாகவே அறிவிக்கப்படுகிறது. பல கன்வென்ஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. சில கன்வென்ஷன்ஸ் உங்களுக்கு ஆசீர்வாத கன்வென்ஷனாக இருக்கும், சிலது விடுதலையின் கன்வென்ஷனாக இருக்கும். ஆனால் இது எச்சரிப்பு கன்வென்ஷன். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய மெசேஜ், பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு பேசும்போது 3 விதத்தில் தான் பேசுவார், 3 காரியங்களில் தான் பேசுவார். என்ன 3 காரியங்களில் பேசுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 16 இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வருவதை குறித்து சொல்லும் பொழுது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு. ஆவியானவர் 3 பேட்டர்னில் தான் பேசுவார். ஒன்று பாவத்தை குறித்து, இன்னொன்று நீதியை குறித்து, இன்னொன்று நியாய தீர்ப்பை குறித்து. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆவியானவர் பேசினா இந்த 3 பேட்டர்னில் தான் இருக்கும். அது எப்படி அவ்வளோ தெளிவாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பைபிளில் உள்ள முதல் பிரசங்கியார், முதல் பிரசங்கியார் அல்லது முதல் ஊழியக்கார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக். இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசங்கியார் பைபிளில். இவர் எதை குறித்து பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக தெளிவாக சொல்றது யூதாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். யூதாவின் புஸ்தகம் 14:15 அங்க வசனம் தெளிவா சொல்லுது, 1000 பரிசுத்தவான்களோடு கூட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பிரசங்கம் எதை பத்தி இருக்குது? நியாயத்தை பத்தி இருக்கு. அதற்கு பிறகு 2வது பிரசங்கியார் பைபிள்ல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவா, ஆதாமுக்கு 10ஆம் தலைமுறை. நோவா எதை குறித்து பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு இருக்கு. அடுத்த பிரசங்கம் எதை பேஸ் பண்ணியிருக்குது? நீதியை பேஸ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் பிரசங்கம் நியாய தீர்ப்பு, 2வது பிரசங்கம் நீதி. அதற்கு பிறகு பைபிள் முழுக்க எடுங்க, ஒன்று நீதியை பற்றி இருக்கும், இல்லை நியாய தீர்ப்பை பற்றி இருக்கும். இப்போ ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதியில என்னென்ன இருக்குது அந்த நீதியை பற்றி தான் டோட்டலாக இருக்கும். நியாய தீர்ப்பில் என்னென்ன இருக்கு அதை பற்றி தான் பைபிளில் இருக்கும், பழைய ஏற்பாடு முழுக்க. அதோட கூட நீதியை ஃபாலோ பண்ணா என்ன ஆசீர்வாதம், ஃபாலோ பண்ணாட்டி என்ன சாபம், நியாய தீர்ப்புக்கு தப்பிச்சா என்ன ஆசீர்வாதம், தப்பிக்கா விட்டால் என்ன நடக்கும், பழைய ஏற்பாடு முழுக்க இப்படி தான் இருக்கும். புதிய ஏற்பாட்டினுடைய முதல் பிரசங்கியார் யோவான் ஸ்நானகன். அவர் எதை குறித்து பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பாவத்தை குறித்து. 2வது பிரசங்கியார் இயேசு கிறிஸ்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இப்போ இந்த மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும்? நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து அடுத்து நேரா யோவான் சாண்ட வந்து சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இது எல்லா நீதிக்கும் ஏற்றதா இருக்கு, ஞானஸ்நானத்தை குறித்து. இப்படி பைபிள் முழுக்க பாருங்க, இந்த 3 பேட்டர்ன்ல தான் இருக்கும், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. டோட்டல் பைபிள் நான் சொல்றேன், முழு பைபிள். ஆவியானவர் பேசினா இப்படித்தான் இருக்கும். அந்த ஆவியானவர் உங்க சபையில பேசினாலும் இப்படித்தான் பேசணும். ஏன்னா அவருடைய பேட்டர்னே இவ்வளவுதான், இதான் பேட்டர்ன். இப்ப இந்த 20 வருஷமா நீங்க 4வது பேட்டர்னுக்கு போயிட்டீங்க. 4வது பேட்டர்ன் எது? ஆசீர்வாதத்தின் பேட்டர்ன். நீதியை குறித்தும் அல்ல, பாவத்தை குறித்தும் அல்ல, நியாய தீர்ப்பை குறித்தும் அல்ல, ஆசீர்வாதம். இங்க ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லல. ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கன்னா,
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். இதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு முந்தின லைன் ஒன்று இருக்குது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போனா தான் இந்த ஆசீர்வாதம் வரும். அந்த போங்கிறத நீங்க விட்டுட்டீங்க, ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. எல்லா வீட்லயும் மாட்டிருக்கீங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு எல்லா வீட்லயும் மாட்டி வச்சிருக்கீங்க. எல்லா வீட்லயும் பரிகாரியாக கர்த்தர் தான் இருக்கிறாரு, ஆனா வியாதி எல்லா வீட்லயும் இருக்கு. அப்ப ஏன் அந்த வசனம் கிரியை செய்யல அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 4 லைன் இருக்கு. என்னுடைய கற்பனைகளுக்கு கை கொண்டு என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் சொன்னவைகளை நீ கை கொண்டால் எகிப்தின் மேல் வந்த வாதையை நான் வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கீழ்ப்படிதல், கை கொள்ளுதல் எல்லாத்தையும் விட்டாச்சு, பரிகாரியாகிய கர்த்தரை பிடிச்சாச்சு. இந்த 20 வருஷம் வெறும் ஆசீர்வாதத்துக்கு பின்னால் போனபடினால ஆவியானவர் சபைகள்ல பேசாம போயிட்டார். அது எப்படிங்க நீங்க ஆவியானவர் பேசலன்னு சொல்லுவீங்க? ஆவியானவர் பேசினா அந்த 3 பேட்டர்ல தான் இருக்கும். 4வது பேட்டர்ன், நீ என்ன செய்தாலும் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போவார், ஆவியானவர் பேசல. உன்னை பலுகி பெருக பண்ணி 4 வீடு கொடுப்பார், ஆவியானவர் பேசல. இந்த வருஷம் உன் பொண்ணுக்கு வெளிநாட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பார், ஆவியானவர் பேசல. உனக்கு இந்த வருஷம் 100 கோடி ரூபாய் வரும், ஆவியானவர் பேசல. கண்டித்து உணர்த்துறது தான் ஆவியானவருடைய வேலை. அப்படி உணர்த்தும் போது வர ஆசீர்வாதத்தை ஆவியானவர் கொடுப்பார். அதுல எந்த மாற்றம் இல்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த உண்மை உள்ளது என்னன்னு நீங்க பிரசங்கம் பண்ணாதான் ஆசீர்வாதம் தானா வரும். நீங்களே பேசிக்கா எடுத்துக்கோங்களேன். உங்க பையனை பார்த்து இந்த கடைசி காலத்தில் ஒரு மோட்டிவேஷனல் பிரசங்கம் இருக்கு. என்னன்னு கேட்டா, நீங்க அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க, கர்த்தர் அதை செய்வார். என்ன அறிக்கை பண்ணீங்க? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டே இருங்க. அந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு விஷயத்துல, எந்த விஷயத்துல? உங்க பையன்கிட்ட போய் சொல்லுங்க, நான் 100 எடுப்பேன், 100 எடுப்பேன், 100 எடுப்பேன் மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. தயவு செஞ்சு படிச்சிடாத, புக்கை கையில் எடுத்துறாத, எந்த வேலையும் செஞ்சிடாத. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. டெய்லி சொல்லு, 108 தடவை, 1008 தடவை கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை சொல்லிக்கிட்டே இரு. ஏன்? நீ அறிக்கை பண்ணா அதை கர்த்தர் கனப்படுத்துவார். அப்ப மட்டும் உங்களுக்கு அறிவு வேலை செய்து இல்ல. இப்ப நான் உங்க பையன் இதை உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? படிக்காம எப்படா பாஸ் ஆவ முண்டோம் அப்படின்னு தானே கேட்பீங்க. அதே கேள்வியை திருப்பி உங்களை பார்த்து கேட்கணுமா இல்லையா? அப்படித்தானே கேட்கணும். அதான நியாயம். இன்னைக்கு சபை எந்த இடத்துல இருக்கு? ஒன்லி பிளஸிங். பிளஸிங் வருவதற்கு என்ன செய்யணுங்கிறத நாம படிக்க விருப்பப்படல, கேட்க விருப்பப்படல. ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியா ஆசீர்வாதத்தை வாங்க விரும்புறோம். ஏன்னா லாட்டரி டிக்கெட் மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப இந்த பைபிள் இருக்குது, இது ஒரு லக்கி புக்கு. கண்ணை மூடிட்டு திறந்து இப்படி கையை வச்சா அந்த ஆசீர்வாதம் நமக்கு சுதந்திரம் எவனும் சொல்லி கொடுத்துட்டான். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அப்படியே காலங்கத்தால் எழுந்திருக்கிறது, கண்ணை மூடிட்டு புக்கை திறக்கிறது, இப்படி கையை வைக்கிறது. வச்சா ஒருத்தருக்கு வந்துருச்சு, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்னு. உடனே அவருக்கு ஒரு சந்தேகம், பேசுவது கர்த்தர் தானா? இன்னொருவரை காத்திருக்க வேண்டுமா? திருப்பி கண்ணை மூடிட்டு அதே மாதிரி கையை வைக்கிறாரு, செய்வதை துரிதமாய் செய்யணும் வந்துச்சு. இப்ப நீங்க இதை ஒத்துப்பீங்களா? இதுதான் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை. 1ஆம் தேதி ஆனா வாக்கு தத்தம். எப்படி? ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்துக்கு பேர் என்னது? வருஷ வாக்கு தத்தம். பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி வருது, அதுக்கு பேர் என்னது? மாச வாக்கு தத்தம். அப்ப இந்த வருஷ வாக்கு தத்தம் மாசத்துக்கு வராதா? அது மாச வாக்கு தத்தம். டெய்லி காலையில போன்ல வருது, அது என்னது? டெய்லி வாக்கு தத்தம். அப்ப இந்த மாச வாக்கு தத்தம் டெய்லிக்கு வராது. நீங்க இந்த வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் வாக்கு தத்தம்னு போய் நீங்க மெய்யான ஆசீர்வாதத்தையே விட்டுட்டீங்க. அதான் இங்க பிரச்சனை. எல்லா வீட்லயும் பாருங்க, ஜனவரி மாசம் 1ஆம் தேதி கேலண்டருக்கு அடிச்சுக்கிறீங்க. எனக்கு ஒரு கேலண்டர் கொடுங்க, எனக்கு ஒரு கேலண்டர் கொடுங்க. எல்லா ஊழியத்துல இருந்து கேலண்டர் வாங்கி வச்சுக்கிறீங்க. வராட்டி வேற உங்களுக்கு மனசே உடஞ்சா மாதிரி இருக்கு. 10ஆவதுக்கு 4-5 தீர்க்கதரிசி வேற கூட்டு வச்சிருக்கீங்க. அவர் வேற வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. இது 10ஆவதுக்கு பக்க வழியா 2 தீர்க்கதரிசியை வச்சிருக்கீங்க. சபைக்கே தெரியாம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அப்படி 2 தீர்க்கதரிசியை வச்சிருப்பீங்க. அவங்க வாக்கு தத்தம் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கி மாட்டிடுறீங்க. ஏதாவது நடக்குதா? அப்போ வெள்ளிக்கிழமை அழுவுறிய, என்ன தெரியல ஆண்டவர் என்ன இப்படி. அப்போ உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எங்க? நான் இப்போ சொல்றேன், வேதம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அட்டை டு அட்டை நமக்கு தான். ஆனா சுதந்திரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கட்டளை இருக்கு. அது இல்லாமல் சுதந்திரிக்கவே முடியாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம அதை ஒத்துக்க மாட்டோம். மத்த எல்லாத்துக்கும் தெரியும். பையன் வேலைக்கு போகாம நீங்க ஒரு பிசினஸ் வச்சு கொடுத்துருக்கீங்க. பையன் படுத்து தூங்குறாரு. இப்ப நீங்க எழுப்பி கேக்குறீங்க, ஏப்பா காலையில போய் கடையை திறக்கலையா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பாரு. நீங்க என்ன சொல்வீங்க? ஏன்னா பைத்தியமா நீ
எழுந்திரிச்சு போய் கடையை திறக்காம எப்போ ஆசீர்வாதம் வரும், நம்ம உழைச்சா தாண்டா ஆசீர்வாதம் வரும் தெரியுமில்ல. அதே மாதிரி தான் வேதத்தின் ஆசீர்வாதங்களும் நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் உழைச்சா தான் வரும், சும்மா வராது. கர்த்தர் ஒரு நாளும் சோம்பேறியை ஆசீர்வதிப்பதே கிடையாது. அதுவும் ஆவிக்குரிய சோம்பேறியை ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. உலக சோம்பேறியை கூட மன்னிச்சிருவார், அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆவிக்குரிய சோம்பேறி இருக்குல்ல, எப்போ கேளுங்க ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஜோம் பண்ணிட்டே இருந்தா கிரியை செய்யணும்ல, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை செய்யணும்ல. பாஸ்போர்ட்டே எடுக்காதீங்க, விசாவே வாங்காதீங்க, ஆனாலும் கர்த்தர் என்னை ஓமனுக்கு கொண்டு போவார். எப்படி கொண்டு போவார்? பாஸ்போர்ட் இருந்தாலும் கொண்டு போவார். அது ஒரு காலம் இருந்துச்சு, ஆவியில பிலிப்பை கொண்டு போனது. அன்னைக்கு பாஸ்போர்ட் தேவைப்படல, இன்னைக்கு பாஸ்போர்ட் தேவைப்படுது. அதுக்கு ஆண்டவர் செய்வார்ல. இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களை காணப்படுகிறோம்? எல்லா வாக்கு தத்தங்களுக்கு பின்னால் போனதுனால. நான் ஏன் இது உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் கிட்டத்தட்ட 12 வருஷமா நடக்குது. சபைக்கு தெரியுமா? அதான் ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணிட்டாங்க. அது என்ன நடக்குது, எப்ப நடக்குது, என்ன நடக்குது ஒன்னும் தெரியாது. அதனால இப்ப என்ன ஆயிருச்சு, நாம அதை பத்தி கவலையே படல. ஆனா அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அவைகளுக்கு ஊடே கடந்து போறோம். ஆனா நமக்கு அந்த உணர்வு இல்லை, அந்த உணர்வு இல்லை. அதைத்தான் சொல்ல வரேன். இந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் தொடங்கி ஏறக்குறைய 12 வருஷம் ஆகுது. நம்ம 12வது வருஷத்துல இருக்கிறோம், நம்ம பாதியில் இருக்கிறோம். ஒவ்வொரு காரியமா அதில் வரிசைக்கிறோமா நடந்துச்சு. முதலாவது முத்திரை 2012 நடந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் 2012 ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். நிறைய பேர் எழுதுறீங்க, அதுக்காக சொல்றேன். 6ஆம் அதிகாரத்தில் 4 குதிரைகள் இருக்கும். இந்த 4 குதிரைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 4 குதிரைகளும் சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். எனக்கு பிரதியுத்தரமாக இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தின் 4 ஆவிகளாம் அப்படின்னு இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா சகரியா 6ல் 1 முதல் 4 வரைக்கும் 4 குதிரை இருக்கும். என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை, சிவப்பு, கருப்பு, புள்ளி புள்ளின்னு இருக்கும். அதே காரியம் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இருக்கும். 6:2 வெள்ளை இருக்கும், 6:4 சிவப்பு இருக்கும், 6:5 கருப்பு இருக்கும், 6:8 மங்கின நிறமுள்ள குதிரைன்னு இருக்கும். இங்கேயும் 4 இருக்கும். இந்த 4 குதிரைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்னன்னா, 6ஆம் அதிகாரம் அந்த 5வது வசனம் சகரியாவில் இருக்கு. 4 ஆவிகள், அதாவது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் ராஜாவா இருக்கிறார், பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய காரியத்தை பூமியில செய்வதற்கு பணிவிட ஆவிகளை வைத்திருக்கிறார். தனக்கு கீழே நிறைய தூதர்களை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க வேர்ல்ட்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன புரோட்டோகால்? ஒரு மேனேஜர் இருப்பாரு, அவர் ஒரு கட்டளையை கொடுப்பாரு அல்லது ஒரு விஷயத்தை செய்ய சொல்வாரு, இல்ல ராஜாவே இருக்கிறாரு செய்ய சொல்றாரு. ஆனா ராஜா இறங்கி வந்து ரோட்ல செய்ய மாட்டார். அவரு கீழே ஒரு மந்திரி இருப்பாரு, மந்திரிக்கு கீழே அதிகாரி இருப்பாங்க, அதிகாரிகள் கீழே இருக்கிற ஊழியர்கிட்ட சொல்லுவாங்க, அவர் ராஜா சொல்றதை இவங்க செய்வாங்க. இது ஒரு புரோட்டோகால். இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தோம், டெமோக்ரஸிக்கும் பொருந்தோம், கிங்டமுக்கும் பொருந்தோம். இதெல்லாம் எங்க இருந்து இவங்க எடுத்தாங்க? இந்த லா மொத்தம் இது மாதிரி புரோட்டோகால்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்கன்னா பைபிள்ல இருந்து எடுத்தாங்க. ஏன்னா பைபிள்ல பரலோக ராஜ்யத்தை பத்தி எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. பூமி அதை காப்பி அடிக்குது. பூமி எப்பவுமே கிரியேஷன் கிடையாது, பூமியால கிரியேட் பண்ண முடியாது, காப்பி தான் அடிக்க முடியும். கிரியேஷன் கர்த்தர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் கிரியேட்டர். அவர் கிரியேட் பண்ணி வச்சிருப்பார் பைபிள்ல, அதை இவங்க காப்பி அடிப்பாங்க. சோ அந்த காப்பி அடிச்சது தான் இன்னைக்கு உள்ள கிங்டம்ஸ் எல்லாம். சோ ஆண்டவர் பூமியில கிரியை செய்வதற்கு நிறைய ஆவிகளை காத்துக்கு வச்சிருக்கிறாரு, ஜலத்துக்கு வச்சிருக்கிறாரு, மேகத்துல வச்சிருக்கிறாரு, நிறைய சமுத்திரத்துல வச்சிருக்கிறாரு, நிறைய பேர் கிரியை செய்யறதுக்கு வச்சிருக்கிறார். இந்த 4 ஆவிகள் என்று வேதம் சொல்லுது. இப்ப ஒவ்வொரு ஆவியை கொண்டும் பூமியில, அதாவது அவருடைய ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 2வது வசனத்துல, இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி காலத்துல எழும்பி வரக்கூடிய ஒரு கிங்டம், ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யம் ஜெயிக்கிறதாக ஜெயிப்பவனாக புறப்படும். எங்க இருக்கு?
வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் ஒவ்வொன்றும் வாசிக்க வேண்டாம், நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நேரம் இல்லாதனால சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சகல கோத்திரத்தின் மேலும் ஜாதிகள் மேலும் பாஷைக்காரர் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அல்லாமல், அப்படிதானே இருக்குது, ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டு ஜெயிக்கும்படி அதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. அவன் ஜெயிக்கிறவனாக புறப்பட்டான். அந்த வசனத்தினுடைய இன்னொரு விளக்கம் ஜோடு அங்க இருக்கு. இப்போ ஒரு கவர்மெண்ட் எழுப்பி வரப்போகுது. நம்ம நேற்று கூட பார்த்தோம், முந்தா நேற்று ஒரு யூரோப்பியன் யூனியன் வரப்போகுது இல்லையா? அந்த கவர்மெண்டோடைய எழுச்சியை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரீடம்னா ஆளுகை. ஒரு ஆளுகை வரும். கிரீடம் கொடுக்கப்பட்டது, கிரீடம் வைக்கப்பட்டதுல கொடுக்கப்பட்டது. ஒரு ஆளுகை வரும், அது உலகம் முழுக்க வரும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு எப்படி வரும்னா வெள்ளை கலர் குதிரை. வெள்ளை கலர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது உலக பிரகாரமாய் சமாதானம், ஸ்பிரிச்சுவலி பரிசுத்தம். அப்போ உலக பிரகாரமாக தான் இது நடக்குது. சமாதானமாய் அந்த ராஜ்யம் உள்ளே வரும். எப்ப நடந்துச்சு? தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், அவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்வான் இருக்கு. அதான் கிரீடம் கொடுக்கப்பட்டது. வெள்ளை கலர் குதிரையில போட்டுச்சு, ஜெயிப்பவனாக புறப்பட்டான். வெளிப்படுத்தல் 6:2 தீர்க்க தரிசன தானியேலுக்கு முன்னுரைக்கப்பட்டது. இப்போ இந்த சம்பவம் 2012 ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தா நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, யூரோப்பியன் யூனியன் தான் வரப்போறதான கிங்டம்னு சொல்லி 2012 சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாருங்க. நீங்க இந்த வீடியோவை மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2012 is to be awarded to the European Union. யூரோப்பியன் யூனியனுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. இதுல என்னங்க ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதானத்துக்கான நோபல் பரிசு மனுஷனுக்கு தான் கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. எந்த கவர்மெண்ட்டுக்குமே கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் மனுஷன் அல்லாததுக்கு ஒரு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டதுன்னா யூனிசெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐநாவுடைய நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு அரசாங்கத்துக்கு, கவர்மெண்ட்டுக்கு, அதுவும் யூரோப்பியன் யூனியனுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு 2012 கொடுக்கப்பட்டது. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா, 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஐரோப்பாவில் உலக யுத்தம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கூட்டமைப்பு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இவங்க இப்படி இருந்ததுனால யுத்தம் அங்கே வரல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஆனால் இதை யாருக்கிட்ட கொடுக்க முடியும்? இது எல்லாமே 29 நாடுகள் இருக்கு. 29 நாட்டுக்கும் 29 பிரசிடென்ட் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. யார் கையில் கொடுக்க முடியும்னா, இந்த 29 நாட்டையும் சேர்த்து பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில்னு ஒருத்தர் உருவாக்குனாங்க. அந்த பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில் கையில் தான் அது கொடுத்தாங்க. அந்த ஸ்தானம் தான் வரப்போகிற சர்வாதிகாரியின் ஸ்தானம். சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. வெள்ளை கலர் குதிரை புறப்பட்டது. அதற்கான பூமியில அவர்கள் சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாக அறியப்பட்டார்கள். கர்த்தர் சொன்னபடி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தானியேல் 11:21 நம் கண்களுக்கு முன்பாக புறப்பட்டது. ஏன் பர்டிகுலரா இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த யூரோப்பியன் யூனியனை யார் ஃபார்ம் பண்ணாங்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தானே இது வராம தடுத்தாங்க. அது இல்லை, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கிலாந்து பிரதமராக இருக்கும், அல்லது வந்துட்டு வேற யாராவது இருக்கும். ஆனா அவங்க பேர்ல யாரும் சொல்லாம யூரோப்பியன் பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில் இப்ப இருக்கிற ஆளுக்கு அதை அவங்க கொடுத்தாங்க. ஸோ இந்த முதலாவது முத்திரை 2012 உடைக்கும் போது, அல்லது இந்த சம்பவம் நடக்கும் போது, நாங்கள் அப்பத்திலேருந்து எடுத்து சொல்லிட்டே இருக்கிறோம், யூரோப்பியன் யூனியன் ஆளுகையை தொடங்க போகுது, இப்போ வெள்ளை கலர் குதிரை புறப்படுது, முழு வல்லமா வரப்போகுதுன்னு. 1949 இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கிலாந்துக்கு பிரதமராக இருந்த ஒரு பேர் வின்ஸ்டன் சர்ச்சில். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வின்ஸ்டன் சர்ச்சில் இதை ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட கேட்டாங்க, 10 பேர் கரெக்டாக ஆரம்பிக்கிறீங்க யூரோப்பியன் யூனியனுடைய டாப் கவுன்சில், வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் சொல்லுவாங்க, WEU அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கு, நீங்க நெட்ல போய் செக் பண்ணிக்கோங்க கூகுள்ல. கரெக்டா 10 நாடு தான் இருக்கும். யூரோப்பியன் யூனியனுக்குள்ள 29 நாடு இருக்கும். இன்னும் அடுத்து 30 மாறும், எத்தனை வேணா மாறும். ஆனா அதோட கவுன்சில் தான் கரெக்டா 10 நாடு இருக்கும். இந்த 10 நாடுகளாக ஆரம்பிக்கிறீங்களே, நீங்க தான் பைபிள்ல சொன்ன அந்த 10 ராஜாவா அப்படின்னு சொல்லி கேட்டபோது வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னாரு, நாங்க ஒன்லி பிசினஸ் மேன், வியாபாரத்துக்காக ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நீங்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு பேரு யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி, EEC அப்படின்னு பேரு. நாங்க ஒரு பிசினஸ்க்காக இதை ஆரம்பிக்கிறோம், அதாவது சண்டை வராம இருக்கணும்ன்றதுக்காக. எங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு நாங்களாம் தனித்தனி கவர்மெண்ட் அப்படின்னாரு. ஆனால் 2001 அவர்கள் யூரோவை லான்ச் பண்ணாங்க. 2000 லான்ச் பண்ணி இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசாக மாறுவதற்கான எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு.
இது வியாபார கூட்டமைப்பு இல்லை, இப்போ அரசாங்க கூட்டமைப்பு. சமாதானத்துக்கான நோபல் பரிசும் கொடுத்தாச்சு. இந்த யூரோப்பியன் யூனியனுடைய கடைசியாக வரக்கூடியவன் தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான், த லாஸ்ட் டிக்டேட்டர். அவன் வருவதற்கு முன்பதாக கர்த்தர் வந்து சபையை எடுத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் இப்போ கிங்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அடுத்தடுத்து பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில் எல்லாம் தாம் வாம்பி நிறைய பேர் இருக்காங்க, ராம்பாய் இப்போ இல்லை, இப்போ அடுத்தடுத்து வரப்போறாங்க. ஸோ இதில் கடைசியாக வரக்கூடிய ஆள் தான் அந்தி கிறிஸ்து. நம் கண்களுக்கு முன்பாக வெள்ளை கலர் குதிரை சமாதானத்தை பூமி முழுக்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இது ஒரு போலியான சமாதானம். இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் வாருக்கு காரணமே யூரோப்பியன் யூனியன் இன்னொரு பகுதி. உக்ரைனை கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுங்கிறாங்க. அதனுடைய விளைவு நேட்டோ நாடுகள் உள்ளே வருது. இது எல்லாம் தான் அதுக்கான ஒரு காரணமாக இருக்கு சண்டைக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் தான் சமாதானத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது முத்திரை உடைக்கப்பட்ட காலகட்டம் 2012. அடுத்து 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது வசனத்தை வாசிங்க. இதுதான் உங்க கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு தெரிஞ்சு கடந்து போன இயேசு சொன்னதான அடையாளம், மிக முக்கியமானது. 6:4 வாசிங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இது எதை குறித்து? நம்ம எல்லாருக்கும் தெரியும், குதிரைனா ஆவி. அடுத்து ஒரு ஆவி ஒன்று கிரியை செய்ய போகுது. 2012க்கு பிறகு இந்த ஆவி கிரியை செய்யும். அந்த ஆவி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனத்தை நான் பின்னாடி இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஈஸியா புரியறதுக்காக. கடைசியா பாருங்க, அந்த தூதன் கையில ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. அப்படிதானே இருக்கு? அவன் கையில் ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. தூதன் கையில் பட்டயம் கொடுக்கப்பட்டா என்ன அர்த்தம்? பைபிள்ல 3 பேர் கையில பட்டயம் இருக்கும். ஒன்று தேவனுடைய பட்டயம், இன்னொன்று தூதனுடைய பட்டயம், இன்னொன்று மனுஷனுடைய பட்டயம். இந்த 3 கிட்ட தான் இருக்கும். ஏஞ்சல்ஸ் கையில் பட்டயம் இருக்கும், காட் கையில் இருக்கும், ஹியூமன்ஸ் கையில் இருக்கும். 3 பேர்கிட்ட தான் பட்டயம் இருக்கும். இந்த 3த்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எபேசியருக்கு நிருபம் தேவன் கையில் இருக்கிற பட்டயம்னா என்ன அர்த்தம்? எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசி. எபேசியர் 6:17. ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? ஆவியின் பட்டயம் என்பது வார்த்தையை குறிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை. 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது கடைசி 2 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லும், அவர் வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டது. குதிரையின் மேல் ஏரியினுடைய வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயிலிருந்து கத்தி வந்துச்சுன்னு அர்த்தம் இல்ல, வாயிலிருந்து நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் புறப்பட்டதுன்னு அர்த்தம். அக்கினி இறங்கினா மாதிரி வாயிலிருந்து நியாய தீர்ப்பு வார்த்தைகள் புறப்பட்டது. சபைக்கு சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அதோட அர்த்தம் என்னன்னா, 2 புறமும் ஷார்ப்பா இருக்கிற வேர்ட் அப்படின்னு அர்த்தம். வேர்ட் ஸ்வாட் ரெண்டும் ஒன்று தான், ஒரே ஒரு வார்த்தை தான் குறைவா இருக்கும். ஸ்வாட் வேர்ட் அப்படி இருக்கும். அப்போ கர்த்தருடைய பட்டயம் என்பது வார்த்தை. 2வது, மனுஷன் கையில் உள்ள பட்டயம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு பேர் யுத்தம். மனுஷன் கத்தியை கொண்டு வரனா என்ன அர்த்தம்? சண்டை போட வரான்னு அர்த்தம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் வரும்போது அவருக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அவர் வந்து வெங்கல தலைச்சீரா வச்சிருந்தாரு, ஒரு கேடகம் பிடிச்சிருந்தாரு, ஒரு ஈட்டி வச்சிருந்தாரு, ஒரு பட்டயம் வச்சிருந்தாரு, ஒரு பாதரட்சியை தரிச்சிருந்தார். தனியா இருக்கும். ஏன் கோலியாத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னு அப்புறம் வீட்டில் போய் தியானிச்சு கொள்ளுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. ஆனால் அவர் கையில் பட்டயம் இருந்தது. அதே நேரத்தில் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இப்ப தாவீது ஓடி சென்று கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, யுத்தத்துக்கு வந்த கோலியாத்துக்கு இருந்த பட்டயம் தாவீது கிட்ட இல்ல, சவுல் கிட்ட பட்டயம் இருந்துச்சு, ஆனா சண்டை போட முடியல. சோ பட்டயம் மனுஷன் கையில் இருந்தா யுத்தம் அப்படின்னு அர்த்தம். கடைசியாய் தூதன் கையில பட்டயம் இருந்தால் என்ன அர்த்தம்? ஏன்னா ஆண்டவர் நமக்கு அதான மெசேஜ் இன்னைக்கு. தூதன் கிட்ட பட்டயம் இருந்தா என்ன அர்த்தம்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:12 வாசிங்கள். மூன்று வருஷத்து பஞ்சமோ அல்லது ஒரு பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர 3 மாத சங்காரமோ, முறித்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ,
அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. தூதன் கையில பட்டயம் அதுக்கு என்ன அர்த்தம்? கொள்ளை நோய் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் கையில பட்டயம் இருந்தால் அதற்கு பேர் வசனம். அதுவே மனுஷன் கையில் பட்டயம் இருந்தால் அதற்கு பேர் யுத்தம். தூதன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? கொள்ளை நோய். அதே அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமில் மேல் நீட்டி இருக்க கண்டான். இப்ப தூதன் பட்டயத்தை எங்க நீட்டி இருக்கிறான்? எருசலேமுக்கு நேராக. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 14ஆம் வசனம் 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலே கொள்ளை நோய் வர பண்ணினார். பட்டயத்தை நீட்டினா என்ன வரும்? கொள்ளை நோய் வரும். தூதன் கையில மொத்தம் 4 வகையான வாதை தான் பைபிள்ல உண்டு. பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, துஷ்ட மிருகங்களால் உண்டாகிற மரணம். எரேமியா புஸ்தகத்திலையும் சரி எசேக்கியேலையும் சரி கர்த்தர் சொல்லிக்கிட்டே வருவார். அதுல ஒன்று கொள்ளை நோய். 4 வாதைகள்ல ஒன்று கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோய்க்கு இன்னொரு வேதம் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, தூதன் கையில் பட்டயம் இருந்தது அப்படின்னு இருக்கு. ஆனால் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அவன் கையில் ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய கொள்ளை நோய் கொடுக்கப்பட்டது. அந்த கொள்ளை நோய் பூமியில் மரணத்தை எப்படி கொண்டு வரும்? அதுக்கு முந்தின லைன் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதுக்கு முந்தின லைன் என்ன சொல்லுது? பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, 1 to 1, ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு மரணத்தை கொண்டு வருவதாக ஒரு கொள்ளை நோய் வரும். எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட பிறகு இது வரும், அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு வரும். ஏன்னா கடைசி காலத்துக்கு அதான் அடையாளம். அதற்கு பிறகு இது நடக்கும். ஒரு கொள்ளை நோய் நம் கண்களுக்கு முன்பாக ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக இப்படி ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு. நீங்க மறந்துருக்க மாட்டீங்க குவாரண்டைனை, இல்லையா? மறக்க வாய்ப்பே இல்லை. யார் மறந்தாலும் ஸ்வஜன் பிரதர் மறக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்ன அவர் வரவேற்கும் போதே எனக்கு டேகே அப்படிதான். எலியாவுக்கு சொல்லும் போது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் நான் அப்படிங்கிற மாதிரி கொரோனாவுக்கு முந்தவராக. இனிமேட்டு சொல்ல மாட்டேன்றீங்களா? சரி கவனிங்க. அப்போ கொள்ளை நோய் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம். குவாரண்டைன் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எதுக்காக சொன்னாங்க? இன்னொன்னு சொன்னாங்க, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஏன் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணோம் அப்படின்னா, இந்த கொரோனாங்கிற நோய் முழுக்க முழுக்க மனுஷன் வழியாய் மட்டும் பரவியது. தண்ணி வழியாகவோ வேற எந்த வழியாகவோ அது என்ன செய்யல, பரவே இல்லை. சைனால ஊகான் மாநிலத்தில் ஆரம்பிச்சு உலகம் முழுக்க போச்சு. இங்க பைபிள் சொல்லுது பூமி முழுவதும், பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர். உங்களுக்கு சில கில்லிங் டிசீஸ் பத்தி தெரியும் நினைக்கிறேன். சிலது சில கண்டங்கள்ல வரும், சில நாட்டில் வரும், உலகம் முழுக்க வராது. சிலது கொள்ளை நோய் வரும், பரவாது. கேன்சர் இதெல்லாம் என்ன செய்யாது, பரவாது. சிலது வரும், பரவும், ஆனா கொள்ளை நோயா இருக்காது. வைரல் ஃபீவர், கோல்டு இதெல்லாம் இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுது இது வைரலா இருக்கும், உலகம் முழுக்க பரவும், ஆனா மரணத்தை கொண்டு வரும். ஆனா மனுஷன் வழியாக ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இதே பைபிள்ல காற்று வழியா பரவுறத பத்தியும் சொல்லி வச்சிருக்கு, நிறைய இருக்கு. ஆனா இந்த இடத்துல பர்டிகுலரா ஆண்டவர் சொல்றாரு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இப்படி ஒரு கொள்ளை நோய் அல்லது இப்படி ஒரு காரியம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தர் முன்னுரைக்கிறார். இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றார். மத்திய 24லும் உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும் போது கொள்ளை நோய்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆனா இந்த சம்பவம் பைபிள்ல இருக்கு, இதை நாம படிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் வந்துருச்சு, வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் நாம ரெடியா இருந்தோம் இதுக்கு? எத்தனை பேர் இதுக்கு ஆயத்தப்பட்டோம்? அதுக்குன்னா அப்படி நான் இந்த கேள்வி கேட்டா உங்ககிட்ட நிறைய ஒரு ஆன்சர்ஸ் இருக்கும். என்ன ஆன்சர் இருக்கும்? எங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தா தானே இதெல்லாம் தெரியும், பைபிள் இருக்குது. இல்லையே உங்கள்தான் எழுதி கொடுத்துருக்க, உங்க வீட்டில் பைபிள் இருக்குது. அப்படிலாம் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாராலையும் படிக்க முடியாது அப்படி ஒன்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாராலையும், அதாவது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாரும் படிக்க முடியாம யாரோ ஒரு சிலர் மட்டும் படிக்கிறதுக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்காரு. அப்படியா? அப்படி ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார், எல்லாரும் படிக்கிறதுக்கு தான் புக் கொடுப்பார். அப்புறம் சொல்லுவாங்க கொஞ்சம் படிப்பு அறிவு இருந்தாதாங்க, ஏதாவது கொஞ்சம் நாலேஜ் இருந்தாதான் வெளிப்படுத்தின விசேஷம் புரியும் அப்படிம்பாங்க. அதுக்கு உங்களுக்கு 2 உதாரணம் சொல்றேன். முதல்ல நீங்க இப்படி சொல்லுவீங்கன்றதுனால தான்
வெளிப்படுத்தின விசேஷம் யாருக்கு கொடுத்தாருன்னா படிப்பறிவில்லாத யோவானுக்கு கொடுத்தாரு. யோவானை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுது, படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறதுக்கு படிப்பறிவு தேவையில்லை, ஆவிக்குரிய ஞானம் தான் வேணும். இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்றாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கணும்னா அதுக்கு பெரிய ஞானம் வேணுங்க, பைபிள் காலேஜ்லாம் போயிருக்கலாம். ஒன்றும் தேவையில்லை, பத்ம தீவுக்கு ஜெயிலுக்கு போனாலே போதும். அதுக்கு நீங்க எங்கேயும் போதல, பைபிள் காலேஜ்லாம் போக தேவையில்லை. அப்படி ரெண்டாவது உங்களுக்கு சாட்சி சொல்றேன், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அறிவு வேணும்னா நான் அது எடுத்து பேசவே முடியாது. நானே வெளிப்படுத்தின விசேஷம் பேசுறேன்னா நீங்க எல்லாருமே பேசலாம். இன்னைக்கு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு, ஏன்பா வெளிப்படுத்தின விசேஷம் படிக்க மாட்டேற, அது ரொம்ப கஷ்டம், அதை ரொம்ப ஞானம் வேணும், ஆவிக்குரிய ஞானம் வேணும், உட்கார்ந்து படிக்கணும், தியானிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தானியேல் போய் கேட்கிறாரு, 10 கொம்புகளை குறித்தும் சின்ன கொம்புகளை குறித்தும் அறிய ஆவலா இருந்தேன் சொன்ன உடனே அந்த தூதன் அவருக்கு விளக்கி கொடுக்கிறார். இப்போ யோவானுக்கு கர்த்தரே விளக்கி கொடுக்கிறார். நீங்க கேட்டா கர்த்தர் விளக்கி கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப பிஸி, இப்ப அதான் ரொம்ப முக்கியம். உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க, இருக்கிற பிஸியில எங்கெங்க படிக்க முடியுது, படிக்காதீங்க, கொள்ளை நோய் வரட்டும், வந்த பிறகு சொல்லுங்க ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்யறாரு. ஆண்டவர் வேதம் தெளிவா சொல்லுது, தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் கர்த்தர் ஒன்றையும் செய்ய மாட்டார் அப்படின்னு இருக்கு. இருக்கிறதுலே பெஸ்ட் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர் தான். ஏன்னா யோவான் 16 சொல்லுது, வரும் காரியங்களை குறித்து அவர் உங்களுக்கு போதிப்பார்னு இருக்கு. ஆவியானவர் சபைகள்ல பேசுறாருன்னு இருக்கு. அப்ப ஆவியானவர் சபையில பேசினா வரதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணுமா இல்லையா, சொல்லிருக்கணுமா இல்லையா? அவர் சொல்லியிருப்பாரு, நீங்க கேட்கல, அதான் பிரச்சனை இப்ப. ஏன்னா அவர் தெளிவா சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். உட்கார்ந்து இருக்கும் போது நிறைய பேருக்கு காது இருக்கு, அது கண்ணாடி மாற்றத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. இங்க உட்கார்ந்துருக்கீங்களே, எத்தனை பேரோட காது இங்க இருக்கு இல்லையா? ஒரு குரூப் இங்க உட்கார்ந்துருக்கோம், காரை மூடணுமா இல்லையான்னு தெரியல, சென்ட்ரல் லாக் பண்ணனா இல்லையான்னு தெரியல. ஒரு குரூப் உட்காந்துருப்பாங்க, இன்னொரு குரூப் உட்காந்துருப்பாங்க, பேசிக்கிட்டே இருக்கானே இந்த ஆள் என்னைக்கு தான் முடிப்பான்னு தெரியல, அப்படி உட்காந்துருப்பாங்க. காதுக்குள்ள போகணும்ல, ஒன்னு ஆவியானவர் சபையில பேசணும், முதல்ல சபை ஆவியானவர் பேசுற சபையா இருக்கணும். அப்படியே பேசணும்னு நீங்க காது உள்ளவங்களா இருக்கணும். இவ்வளோ பெரிய சம்பவம், உலகம் முழுக்க பூமி அனைத்தும் ஏறக்குறைய 185 நாட்டுக்கு கொரோனா வந்திருக்குது. அது போன நாட்டில் அத்தனையும் மரணம் வந்திருக்கு. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, கர்த்தர் எப்படி சொல்லாம இருப்பார் சொல்லுங்க? அன்னைக்கு எகிப்துல மட்டும் நடந்துச்சு, அதுவே பைபிள்ல இருக்கு. அன்னைக்கு பெலிஸ்தியர் பாளையத்தில் மட்டும் மூல நோய் வந்துச்சு, அது பைபிள்ல இருக்கு. எருசலேம்ல மட்டும் கொள்ளை நோய் வந்துச்சு, அது பைபிள்ல இருக்கு. ஆனா உலகம் முழுக்க வருது, எப்படி இல்லாம போகும் பைபிள்ல? எப்படி ஆண்டவர் சொல்லாம இருப்பாரு? ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, நாம வாசிக்கல, நாம படிக்கல, தேடி கண்டுபிடிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, ஆராய்ந்து பாருங்கள், வர சங்காரத்துக்கு தப்பிச்சுக்க முடியும். ஆண்டவர் இப்போ சொல்றேன், இயேசு கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சி செய்யற வரைக்கும் தேவையான அத்தனையும் அந்த புஸ்தகத்தில் இருக்கு. உங்களை நியாயம் தீர்க்க போகிறது ஒன்று உண்டு, என்ன தெரியுமா? உங்கள் வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் பைபிள் சொல்லுது. நீங்க நினைச்சுக்காதீங்க, நியாய தீர்ப்புல ஆண்டவர் உட்காந்துட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி யார் யார் என்னென்ன பாவங்கள் வந்தாங்கன்னு ஸ்கிரீன்ல ஓடும்லாம் நினைக்காதீங்க. முதல்ல ஓட போறது என்னன்னா, நம்ம நின்ன உடனே நம்ம வீட்டில் இருக்கிற பைபிளே சொல்லும், ஆண்டவரே இவன் என்னை எடுக்கவே இல்லை, ஆண்டவரே இவன் வீட்டில் நான் புதுசா இருந்தேன், இவன் என்னைக்கு எடுத்தான் கேளுங்க அப்படின்னு பைபிள் சாட்சி சொல்லும், வசனமே சொல்லும். சில வீட்டில் திடீர்னு ஊழியக்காரங்க வந்துடுறாங்க, வந்துட்டு ஒரு வசனம் வாசிக்கலாம், பைபிள் எடுங்கன்னா குடும்பமே பைபிள் தேடுது, பார்த்துருக்கீங்களா? எங்க வச்சுங்க, எங்க வச்சுங்க? அதை விட பெரிய கொடுமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆராதனை இருக்குதானே, நல்லா கிளம்பி கார்ல ஏறி உக்காந்துருவாங்க. 700 தடவை கண்ணாடியை பார்த்து அந்த கண்ணாடியே சொல்லும் போய் தொலை அப்படிங்கிற அளவுக்கு கண்ணாடியை 700 தடவை பார்த்து ஏறி உட்காந்து $1 மில்லியன் ஒரு கேள்வி கேட்பாங்க, பைபிள் எடுத்தீங்களா? அதுக்கு அந்த பையன் ஒரு சூப்பர் பதில் சொல்லுவான் பின்னாடி உட்காந்துட்டு, போன வாரம் எங்க வச்சிங்க? அப்ப அந்த ஒரு வாரமா அந்த குடும்பம் என்ன செய்யல, பைபிளே தேடல. அதை விட இன்னும் கொடுமை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க போன பிறகு பாருங்க, சர்ச்சு மூடும் போது 2 பைபிள் இருக்கும் இங்க. போற வேகத்துல என்ன விட்டு போயிட்டாங்க, பைபிளை விட்டு போயிட்டாங்க. சோ கொஞ்சம் மறதி போல பைபிளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தா நல்ல செருப்பை போட்டு போயிட்டாங்க. அதுல தெளிவா இருந்திருக்கிறாங்க. மறதியெல்லாம் கிடையாது, பைபிள்னா அசட்ட. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு, எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த பைபிள் உங்க கையில இருக்கு. அதை எழுதின ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதை எழுதி கொடுத்த ஆவியானவர் தான் சபையும் நடத்துறாரு. நீங்க அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு.
2019 ஆரம்பிச்சு 2023 வரைக்கும். அதோட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? WHO போய் பாருங்க வெப்சைட்ல, கொரோனாவுடைய எமர்ஜென்சி பீரியட்னு எவ்வளோன்னு பாருங்க. கொரோனா எமர்ஜென்சி பீரியட் கரெக்டாக 3.5 வருஷம், 2019 டிசம்பர்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும். அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக சொல்கிறாங்க எமர்ஜென்சி பீரியட். நமக்கு 2022, 2021 உங்களுக்கு திறந்துருக்கலாம். கனடாலாம் 2023 தான் ஓப்பன் பண்ணாங்க. 3.5 இயர்ஸ் எமர்ஜென்சி. இந்த 3.5 இயர்ஸுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி அது ஒரு பைபிள் கணக்கு. பைபிளில் நிறைய 3.5 இயர்ஸ் இருக்கு. நம்ம காலத்திலேயே ஒரு 3.5 வருஷம் நடந்திருக்கு. ஒரு கொள்ளை நோய், ஒரு உலகம் முழுக்க மரணம், கோடி கணக்கில் மரணம். ஆனால் நமக்கு உணர்வு இருந்துச்சா? அதான் ரொம்ப முக்கியம். மற்ற 24, 37, 38 சொல்லுது, நோவா காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தாரோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் இருப்பார்கள். எப்படி இருந்தாங்களாம்? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். இவ்வளவு பெரிய கொள்ளை நோய், உணர்வு வந்துச்சா? உணர்வு உள்ள வந்துச்சா? எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய உணர்வு வந்துச்சு? ஏன் கொரோனா வந்துச்சு? ஊகான் மாநிலத்தில் வந்துச்சு. ஏன் கொரோனா வந்துச்சு? உலகம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, அதனால வந்துச்சு. கடைசி வரைக்கும் இது பைபிளில் சொல்லி இருக்கிற ஒரு வாத வருகை வரப்போது கர்த்தர் தெரியப்படுத்துறாரு. நம்ம ரெடி ஆகணுங்கிற உணர்வே இல்லை. நம்ம உலகத்தார் மாதிரியே தான். கொரோனா இருக்கிற வரைக்கும் ஒரு பயம், இப்ப போயிருச்சு. முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக மோசம். இப்பவும் சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. இது 2வது முத்திரை கடந்து போச்சு, நம்ம கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு. பெரிய கொள்ளை நோய் உலகம் முழுக்க. இந்த கொள்ளை நோயை பத்தி போன தடவை வரும்போது 2019 உங்க மத்தியில் இந்த வீடியோவை போட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது போன தடவை வந்தபோது போட்ட வீடியோ. இது வேற ஒரு இடத்துல, ஆனால் இது இல்லை ஹாலு, இன்னொரு ஹால். ஒரு வீடியோ போட்டோம். கொரோனா வரப்போ, அப்போ கொரோனா அதுக்கு பேரில் டிசீஸ் எக்ஸ், WHO சொல்லுச்சு அப்படின்னு போட்டோம். எத்தனை பேர் கேட்டீங்க? எத்தனை பேருக்கு அது ஏறிச்சு மைண்டில்? எத்தனை பேர் சீரியஸ் ஆனீங்க? ஒரு மெசேஜில் ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்க. இதை நீங்கள் காஷனாகவே எடுக்கலை, அதை நீங்கள் பெரிய விஷயமாகவும் நினைக்கல. ஒரு நீங்களே தான் டிக்கெட் போட்டு வர வச்சுருக்கிறீங்க, நீங்களே தான் ஒரு இடத்துல தங்க வச்சு சாப்பாடு போடுறீங்க. அப்போ நீங்கள் வர வச்சு ஏதோ ஒன்று கேட்க விரும்பித்தானே வர வச்சிய. அப்போ இவ்வளோ சிரத்தப்படுற உங்களுக்கு கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் அதை எச்சரிப்பாக எடுத்துக்கல. 2019 இதே ஊரில் போட்டிருக்கிறோம், இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறோம். நான் சொன்னா இல்லையாங்கிறதுக்கு ஸ்பர்ஜன் பிரதர் தான் சாட்சி. என்ன பிரதர்? அவர் தான் சாட்சி. நான் சொன்னேன்றதுக்கு அவர் சாட்சி. ஆனால் நாம் என்ன ஆயத்தப்பட்டோம்? அதான் கேள்வி. இப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? ஆயத்தப்படுறதுனா என்னங்க? திடீர்னு கொரோனா வந்துச்சு, இதுக்கு முன்னாடி வந்துச்சா? அப்படி வந்திருந்தா கூட நம்ம ஆயத்தப்பட்டிருப்போம். இப்போ ஆயத்தப்படுறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, இந்த கொரோனாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் மெடிசன் கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன கிடையாது? மெடிசன் கிடையாது, வேக்சின் தான் இருக்கு. அந்த வேக்சினும் அற்புதமான வேக்சின், பிரமாதமான வேக்சின். அப்படி ஒரு வேக்சின் லைஃப்ல நீங்க பார்க்க முடியாது. போட்டா வராதா? வரும். போட்டா சுகமாகுமா? ஆகாது. ஏன் போடணும்? போடணும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே எந்த காலகட்டத்திலையும் கேட்டிருக்கவே முடியாது. அதுக்கு பேரே தடுப்பூசி. வராமல் தடுக்கணும். வருமானு கேட்டால் வரும்னு போவாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். அருமையான வேக்சின் வச்சுக்கோங்களேன். போட்டாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மெடிசன் கிடையாது, மருந்தே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? அதுக்கான மருந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு, வேற எங்கேயுமே கிடையாது. சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் அதுக்கான மருந்து இருந்துச்சு. நான் அப்படி பார்க்குறீங்க, எங்களுக்கு தெரியாதேன்றீங்களா? ஒரே மருந்து தான் எல்லாத்துக்கும். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதியசல் மேல் கரங்களை வைப்பீர்கள், நீங்கள் சுஸ்தமாவீர்கள். 2000 வருஷமா ஒரே மெடிசன் தான் எல்லா வியாதிக்கும். இப்ப நாம பார்த்த குவாரண்டைன் தான் கொரோனா.
2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குவாரண்டைன் இருந்துச்சு, ஊருக்குள்ள விட மாட்டான். அன்னைக்கு என்ன வியாதி? அதுக்கு பேரு குஷ்டரோகம். அந்த வியாதியிலிருந்து இந்த வியாதி வரைக்கும் ஒரே மருந்து தான். அந்த மருந்து எங்க இல்ல, வேற எங்கேயுமே இல்ல, சர்ச்சுக்குள்ள மட்டும் இருந்துச்சு. இது வரைக்கும் நாம ஒரு தலைமுறையிலையும் நம்ம தலைமுறையில கூட எத்தனையோ சுகமளிக்கிற ஆராதனை நடத்தி இருக்கிறோம், எத்தனையோ சாட்சி சொல்றோம். இருக்கு, உண்மைதான், பொய் கிடையாது. கேன்சர் சுகமானவங்க இருக்காங்க, எய்ட்ஸ் சுகமானவங்க இருக்காங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது, எத்தனையோ வியாதியஸ்தர்கள் சுகமாகி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. ஏன் கொரோனால இது வேலை செய்யல? இது ஏன் கொரோனால வேலை செய்யல? ஏன் இன்னும் சொல்ல போனா மரித்தோர் கூட உயிரோடு எழுந்திருக்கிறாங்க, எத்தனையோ மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறோம். ஏன் கொரோனாவில் இது வேலை செய்யல? சபை ஏன் ஓடி ஒளிஞ்சிடுச்சு? அரசாங்கம் கவர்மெண்ட் பில்டிங்கை மூட சொல்லுச்சு, பில்டிங்கை மூடணும், பிரச்சனையே இல்லை. நம்ம ஏன் பயந்தோங்கிறத இங்க கேள்வி. நம்மளே வீட்டுக்குள்ள யாரையும் விடல, யார் வீட்டுக்கும் நம்மளும் போல, வரேன்னு சொல்றவங்களே வரவேணான்ட்டோம். அப்படியே நம்ம உலகத்தானை விட அதிகம் பயந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான், விசுவாசி தான். உலகத்தானு கூட கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. இந்த மீடியா பீப்புள்லாம் போயிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த டோர் டெலிவரி, சாப்பாடு டோர் டெலிவரி பண்றவங்க டோர் டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. மெடிக்கல் ஷாப்லாம் திறந்து இருந்துச்சு. உலகத்தாருக்கு கூட ஒரு தைரியம் இருந்துச்சு, நமக்கு இல்ல, விசுவாசிக்கு இல்லவே இல்லை. ஜபத்தோட வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, ஜபத்தோட யாரையும் வீட்டுக்குள்ள விடாம இருந்தாங்க. அதுக்கு பேரு ஞானம். கொரோனா வந்துருச்சு. அப்ப ஏன் சபையில் இது கிரியை செய்யல? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிரியை செய்திருந்தால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, குறைஞ்சபட்சம் நாம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருப்போம். ஏன்னு சொன்னா கிரியை செய்யாம போச்சு. இந்த மருந்து கிரியை செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் கிரியை செய்யணும்னா அதுக்கு இன்னொன்று தேவை. அது இருந்தால் தான் கிரியை செய்யும். என்ன தேவை? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. இது வேற யாராலையும் நடத்த முடியாது, விசுவாசிக்கிறவர்களால் நடத்த முடியும். ஊழியக்காரன் பைபிள் சொல்லல, விசுவாசிக்கிறது. யார் விசுவாசிச்சாலும் இது நடக்கணும், நியாயமா நடக்கணும். அப்ப இது நடக்கணும்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? சபை விசுவாசத்துல இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்படி எப்படிங்க சொல்வீங்க? எங்க பேரே விசுவாசி, பேர் தான் விசுவாசி, விசுவாசம் இல்லாத விசுவாசி. சொல்றோம்ல, பையனுக்கு வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பான், கருப்பா இருப்பான், பார்த்துருக்கீங்களா? அவங்க ஏன்டா அப்படி பேர் வச்சிருக்கேன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, பேர்லயாவது வெள்ளை இருக்கட்டுமே. அந்த மாதிரி பேரு நமக்கு விசுவாசி, ஆனா என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தை நாங்கள் நினைச்சிருக்கிறோம், அடுத்த வருஷம் கர்த்தர் எங்களுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த விசுவாசத்தை சொல்லல, இதுக்கு பேர் விசுவாசமே இல்லை. விசுவாசம் வேற. சபை கொரோனாவில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். என்ன கற்றுக்கொள்ளணும்னா, நாம் விசுவாசத்தில் ஃபெயிலியர். சபையில விசுவாசம் இருந்திருந்தால் நமக்கு விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம் இருந்திருக்கும். அந்த தைரியம் இருந்தா கொரோனாவை பார்த்து நம்ம பயந்துருக்க மாட்டோம். நம்பர் 1. நம்பர் 2, நாம கொரோனாவை பார்த்து பயப்படாதது மட்டும் இல்ல, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களை சுகமாக்கிறவர்களா மாறி இருப்போம். நம்ம மூலமா கர்த்தர் கிரியை செஞ்சிருப்பாரு, மிகப்பெரிய ஆத்தும அறுவடை நடந்திருக்கும். எல்லாமே ஃபெயிலியர், சபை ஓடி ஒளிஞ்சிருச்சு. என்ன காரணம்? இதான். சரி, விசுவாசம் இல்லைங்கிறீங்களே, ஏன் விசுவாசம் இல்லை? சிம்பிள் விஷயம், இது ஒரு செயின் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஏன் விசுவாசம் இல்லை? பைபிள் சொல்லுது, விசுவாசம் எதனால வரும்? கேள்வினாலே வரும். கேள்வினா கொஸ்டின் கிடையாது, கேட்கறது. அப்ப சபையில கேட்கிற செய்தி எதை பேஸ் பண்ணி இருக்கணும்? விசுவாசத்தை அடிப்படையாய் கொண்டதாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் இவ்வளவு சம்பவம் எழுதி கொடுத்துட்டு, புதிய ஏற்பாட்டில் இவ்வளவு சம்பவத்தை எழுதி கொடுத்துட்டு, எல்லாத்தையும் கையில பைபிள்ல கொடுத்துட்டாரு. எதுக்காகனா, இதை படிக்க 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 உங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கணும், விசுவாசத்துல பலப்பட்டிருக்கணும், விசுவாசத்துல வளர்ந்திருக்கணும். என்னவா இருந்திருக்கணும்? எகிப்தியருக்கு வந்த வாதைய சுகமாக்கின தேவன் எனக்கும் சுகமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்னைக்கு சுகமாக்கின தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நான் தான் 20 வருஷமா விசுவாச வார்த்தையை கேட்கலையே. நான் கேட்டது எல்லாமே ஆசீர்வாத வார்த்தை தானே. நான் கேட்டது எல்லாமே மோட்டிவேஷனல் ஸ்பீச் தானே. நான் கேட்டது எல்லாமே வர்ஷிப் தானே. நான் கேட்டது எல்லாமே என் ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லாம என்னை சந்தோஷப்படுத்துற வார்த்தையை கேட்டதுனால 20 வருஷமா இப்படி இருந்துட்டோம். ஆனா சர்ச்சில் நம்ம சந்தோஷமா இருந்திருக்கிறோம். 4 பாட்டு, 2 டான்ஸ், புகையை போட்டு லைட்டை போட்டு அப்படியே என்டர்டைன்மெண்ட். சர்ச் வந்து உலகத்தான விட என்டர்டைன்மெண்ட் பிளேஸா மாறிடுச்சு இல்லையா? நாங்க அப்படிலாம் செய்யலங்க. நாங்க சர்ச் ஒழுங்கா தான் நடத்தணும். விசுவாச வார்த்தை பேசணுமா? ஜனங்களை காம்ப்ரமைஸ் பண்ற சர்ச்சஸ்,
உங்களுக்கு இப்போ விசுவாசிக்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் எங்கிட்ட வந்து சொன்னார், பிரதர் இங்கே இல்லை வெளிநாட்டில், எங்கள் ஊர் இந்திய தமிழ்நாட்டில், பிரதர் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், இந்த ஊரில் ஒரு சர்ச் கூட நல்லா இல்லைன்னார். நான் சொன்னேன், நீங்கள் நல்லா இல்லை. ஏன்னாரு, சபை முழுக்க நம்ம மாறி மாறி போயிட்டே இருக்கிறோம். காரணம் என்ன? எனக்கு ஏற்ற மாதிரி சர்ச் இருக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆராதனை, நீங்கள் விரும்புகிற மாதிரி இருக்கணும் எல்லாம். சபை நீங்கள் விரும்புகிற மாதிரி இருக்காது, கர்த்தர் விரும்புகிற மாதிரி தான் சபை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். இன்னைக்கு கான்செப்டே மாறிடுச்சு. சபை எப்படி ஆயிடுச்சு? ஒரு 2 வாரம் வந்து உட்கார்றது, அதுலயும் பின்னாடி உட்காருது. இப்ப பின்னாடி உட்காந்துருக்கவங்கள சொல்லல, பொதுவா சொல்றேன். அப்படி வந்து பின்னாடி உட்காந்துக்கிறது, அப்படியே உட்காந்து நோட்டம் பண்றது, சபை எப்படி போகுதுன்னு. அவர் என்னங்க சும்மா எப்ப பார்த்தாலும் சத்தியம், பரிசுத்தம், விசுவாசம்னு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்டா சர்ச்சு போக வேண்டாம். ஒரு பாட்டு என்ன, அவர் ஸ்பர்ஜன் பதன் நின்று ஒரே இடமா பாடுறாரு, அப்படியே இந்த பக்கமா அந்த பக்கம் ஓட வேண்டாம், அப்படி குதிக்க வேண்டாமா, அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அப்பதானே கொஞ்சம் எந்துவா இருக்கும். இப்ப என்ன சொல்றீங்க? சர்ச்சு ரொம்ப தூங்கி வழிகிற மாதிரி இருக்கு. அப்புறம் மேல போய் பார்ப்போம், சைட்ல போய் பார்ப்போம், வெளியே போய் பார்ப்போம். போங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச்சு கிடைக்காது. சபை உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கவும் கூடாது. சபை மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருந்தால் அது தேவனுடைய சபையாய் இருக்காது. சபை தேவனை பிரியப்படுத்துகிற இடமாய்த்தான் இருக்கும். நீங்கள் தேவசாயலாய்த்தான் மாறணும். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ஆகிறாங்கன்னா, நீங்க தான் ஊழியக்காரனை கெடுத்துறீங்க. இப்ப இங்க வராங்கல்ல, இங்க இருக்கிறவங்களும் சரி, இங்க வரவங்களும் சரி, நல்ல ஊழியக்காரங்க தான். அவங்களை கெடுக்கிறது யாருன்னா விசுவாசி. இப்படி நாங்க சத்தியத்தை பேசும்போது ஒரு குரூப் அப்படியே ஏந்திரிச்சு வேற இடத்துக்கு போயிடுது. அவரு சத்தியம் பேச மாட்டாரு, அவரு உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. கவலைப்படாதிருங்கள், பலூகி பெருகுவீர்கள், இடதுபுறம் வலதுபுறம் இடம் கொண்டு போகாத மட்டும். கரெக்டா அந்த வாக்குத்தத்தம் உங்க உடம்புல மட்டும் நிறைவேறிடுச்சு. இடதுபுறமும் வலதுபுறமும் பலகி பெருகி இடம் கொண்டு போகாத மட்டும். காலைல எல்லாம் 6 மணிக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கு. இப்படி அந்த சர்ச்சுக்கு பெரிய மரியாதை. இங்க சத்தியம் பேசுற சர்ச்சில் உட்கார முடியல. சரி, வெளியூர்ல இருந்து வராங்கல்ல, இந்த சத்தியம் பேசுற ஆளை கூப்பிடுவீங்க? கூப்பிட மாட்டீங்க. அந்த ஆளும் பார்க்கிறார், வரவர் என்ன செய்யலாம், வீட்டுக்கு போறாரு, தலைமையில கை வைக்கிறாரு. நெடுநாளாய் நீ கேட்டிருந்த ஒரு காரியம் நடக்க போகிறது. அவர் தான் உங்களுக்கு நல்ல ஊழியக்காரர். அப்படியே கரெக்டா சொல்றாரு, தீர்க்க தரிசனம் பர்ஃபெக்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் எதிர்பார்த்த இந்த காரியம் நடக்கும். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? ஊர்ல மாமியார் செத்துச்சுன்னா வீடை வித்துடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரனை தேடுறீங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி சபையை தேடுறீங்க. ஒரு நாளும் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. வேதத்துக்கு ஏத்த மாதிரி சபை நடக்கணும், அதுல சொல்லி கொடுக்கிற மாதிரி நீங்க மாறணும். அப்பதான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி உங்க பையனை மாத்துறீங்களா, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்கூல் மாறுதா? அவங்க சொல்ற மாதிரி யூனிஃபார்ம் போடுறீங்க, அவங்க சொல்ற மாதிரி ஐடி கார்டு போடுறீங்க, சொல்ற மாதிரி ஷூ போடுறீங்க, சொல்ற டயத்துக்கு கொண்டு போய் விடுறீங்க, பத்தாவதுக்கு நீங்க சாப்பாடு வேற கட்டி கொடுக்குறீங்க. இவ்வளத்தையும் செஞ்சுட்டு அவன் கேட்கிற ஃபீஸை நீங்க கொண்டு போய் கொடுக்குறீங்க. எவ்வளவு கேட்டாலும் கொண்டு போய் கொடுக்குறீங்க, லட்சத்துல கொடுக்குறீங்க. வாசல்ல கணவனும் மனைவியுமா கையை கட்டிக்கிட்டு நிக்கிறீங்க, ஃபார்ம் வாங்க. அதுல வேற பிளான் பண்ணி நிக்கிறீங்க, நான் போய் முன்னாடி நிக்கிறேன், நீங்க வந்து அப்புறம் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸ்கூல் சொல்ற மாதிரி இவ்வளவு செய்றீங்க. எதுக்காக? உங்க பையன் ஒரு 70 வருஷம் 80 வருஷம் உயிர் வாழ போறான். அந்த உயிர் வாழ்றதுக்கு அவனுக்கு தேவையான ஒரு படிப்பு, அதனால அவன் சம்பாதிக்க போறான். உங்க நம்பிக்கை அதனால அவன் நல்லா இருப்பான்னு. இந்த 70 வருஷம் 80 வருஷத்துக்காக அந்த ஸ்கூல் சொல்லி கொடுக்கறதான காரியத்துக்கு எல்லாம் கீழ்படுறீங்களே, நித்தியமாய் வாழ போற இடத்துக்கு சொல்லி கொடுக்கிற சபை சொல்ற இடத்துக்கு எவ்வளவு கீழ்படியணும்? அதுக்கு மட்டும் ஆர்குமெண்ட், அதுக்கு மட்டும் 1008 கேள்வி. ஏன் இப்படி சொல்லணும்? ஏன் இந்த மாதிரி சொல்லணும்? சபைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், போக முடியாது. அப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்ல மாட்டேன், நீங்க நினைக்கிற அதான் சொல்லிட்டியே அப்படிங்கிறீங்களா? அவ்வளோதான். நான் எப்பவுமே கலாத்தியர்கள் எழுதின மனசுல கரெக்டா வச்சிருக்கேன். மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருந்தால் நான் இன்னும் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்ல. மனுஷனை பிரியப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது மஸ்கட்னு சொல்லி ஊழியத்துக்கு வரல, ஒமான்னு சொல்லி ஊழியத்துக்கு வரல, ஜீசஸ் த வே லைஃப் ட்ரூத் சர்ச் இருக்குன்னு சொல்லிலாம் வரல. நான் ஏசுநாதர்னு அட்ரஸ் எடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்க கூப்பிட்டாலும் தோத்துறோம், கூப்பிடா விட்டாலும் தோத்துறோம். 3 நாள் பேசிட்டு போவேன்ல, பேசிவிட்டேன்.
நாளையோடு காணாமல் போயிடுவேன். ஆனால் இதுதான் சத்தியம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தயவு செஞ்சு ஊழியக்காரனை மாற்றாதீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபையும் மாற்றாதீங்க. பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி மாறுவீங்க. அல்லேலூயா. இனி அப்படி செய்வோம் என்பவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்பர்ஜன் பிரதர் நினைக்கிறாரு, அதுக்கு தான் நான் வாயை திறக்கிறதுல. புரியுதா உங்களுக்கு? இனி அப்படி செய்வேன்னு கேட்டால் ஆமான்றீங்க. சரி, இனி மாறினால் சரிதான். அல்லேலூயா. கவனிச்சுக்கொள்ளுங்க. நாம் மட்டும் விசுவாச வார்த்தையை கேட்குறவங்களா இருந்திருந்தா கொரோனாவில் மிகப்பெரிய ஆத்துமாக்களை ஒரு கொள்ளை பொருளாக அள்ளி இருக்க முடியும். we missed the chance. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வாய்ப்பை இழந்து விட்டோம். இது நடந்துருச்சு. இந்த காரியத்தை வந்து சொன்னோம், நாம் அதை ஆயத்தப்படாமல் போயிட்டோம். அதனால் ஒன்று நாமும் பாதிக்கப்பட்டோம், ஒரு பெரிய ஆத்தும அறுவடையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மிஸ் பண்ணிட்டோம். இது வந்து கொரோனாங்கிறது வந்தது சாம்பிள் தான். கொரோனாங்கிறது என்னது? சாம்பிள் தான். இல்லைங்க WHO அப்படி சொல்லுது, அது நீங்கள் சொல்கிறீங்களா? WHO சொல்லுது, பைபிளே சொல்லுது. இப்போ நீங்கள் கொரோனாவில் பார்த்துருப்பீங்க, மரம் செடி கொடி எதுவும் பாதிக்கப்படலை, தண்ணி பாதிக்கப்படலை, காற்று பாதிக்கப்படலை. பாதிக்கப்பட்டதெல்லாம் யார் தான்? மனுஷன் மட்டும். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷனை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. கொரோனால நடந்தது இருக்குதா? அப்படியே பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை பெறாத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்துது. இதுதான் கொரோனால நடந்தது. ஆனால் இது கொரோனால விஷயத்தை சொல்லலை. இது இதுக்கப்புறம் வரப்போறது. இது இதுக்கப்புறம் வரப்போகுது. 9ஆம் அதிகாரம். கொரோனால வந்தது சாம்பிள். ஜனங்கள் மூக்கை பொத்தி கொண்டு போகிற காலம் இனி வரப்போகுது. இதெல்லாம் நமக்கு சாம்பிளாக ஆண்டவர் காட்டியிருக்கிறார். இதுக்கப்புறம் தான் மிச்சம் ஒன்று நடக்க போகுது. இப்போ நாம் 2வது முத்திரை நடந்ததை பார்த்தோம் நம் கண்களுக்கு முன்பாக. அடுத்த காரியம் போய்கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம அதில் இருக்கிறோம். நம்ம வாசிங்க 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசி. உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்த போது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது கவனிங்க, இது பஞ்சத்தை குறித்து. குறிப்பா எந்த பஞ்சம்னா உணவு பஞ்சத்தை குறித்து. கையிலே தராசு பிடித்திருந்தான். 1 பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை, எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே. இது பர்டிகுலரா பஞ்சத்தை பத்தி. மத்திய 24 இயேசுகிட்ட அடையாளத்தை கேட்கும்போது பஞ்சங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க பர்டிகுலரா பஞ்சத்தை பத்தி. அதுவும் எந்த பஞ்சம்னா உணவு பஞ்சம். 2021 கொரோனா உச்சத்துல முதல் அலை 2வது அலை அப்படிலாம் போயிட்டு இருக்கும் போது 2021 ஏப்ரல்ல கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்னன்னா, இந்த காரியம் அடுத்து வரப்போது, இதை பத்தி நீ பேசு அப்படின்னு. நாங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி கொரோனா வரதுக்கு முன்னாடி 2018 இருந்து 2வது முத்திரையை குறித்து பேசி கொண்டிருந்தோம். வரப்போது இப்படி WHO சொல்லுதுன்னு. அதுக்கப்புறம் இதை பேசுறதை நிறுத்திட்டு இதை ஆரம்பிச்சோம். ஆண்டவர் சொன்னார், இது வரப்போது செய் அப்படின்னு, பேசு அப்படின்னு. 2021 ஆரம்பிச்சு ஏப்ரல்ல இருந்து பஞ்சம் உலகத்தில் வரப்போகுது, அதுவும் பர்டிகுலரா உணவு பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மடகஸ்கர் பகுதியிலையும் ஹைத்தி பகுதியிலையும் பஞ்சம் வந்துச்சு. 2021 லாஸ்ட்ல பஞ்சம் வந்துச்சு. அன்னைக்கு உலக சுகாதார ஐநா சபை சொல்லுச்சு, உலகத்தில் அஃபீஷியலாக பஞ்சம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம யாருக்கும் அது பெருசாக தெரியல. அப்போ நாங்கள் நேற்று வரை இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். பஞ்சங்கள் ஆரம்பிச்சிருச்சு, ஒவ்வொரு நாடா ஆயத்தப்படுங்க ஆயத்தப்படுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். 2022 இந்த வசனம் அப்படியே 100% நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. அதிலும் பர்டிகுலரா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சம் வந்த உடனே ஸ்ரீலங்கா உணவு பஞ்சத்தால திவாலாச்சு. பர்டிகுலரா உணவு பஞ்சம் ஸ்ரீலங்கா முழுக்க வந்துச்சு. அதில் ஆரம்பிச்சு அப்படியே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லாம் டீக்கே வழி இல்லாமல் போயிருச்சு. அந்த அளவுக்கு போயிருச்சு. மிகப்பெரிய மோசமான நிலைமை. அப்படியே உலகம் முழுக்க பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. இதோட 2022 மிக முக்கியமான இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா,
ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, அந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வார் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மிக துல்லியமாய் நிறைவேற ஆரம்பித்தது. அந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும். அதாவது கோதுமை பஞ்சம் வரும் அப்படின்னு அர்த்தம். அது எப்படிங்க, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமைனா பஞ்சம்னு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இயேசு காலத்தில், அதாவது பைபிள் எழுதின காலத்தில் ஒரு பணம் என்பது எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்க்கணும். இப்போ இயேசுகிட்ட 5000 பேர் மீட்டிங்க்கு வந்துட்டாங்க, இப்போ சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்கள அனுப்பி விடுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களே அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்கள் அப்படிங்கிறார். இப்போ புருஷன் மட்டும் 5000 இருக்கிறாங்க, பெண்கள் குழந்தைகள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், எவ்வளோ ஆகும்? 200 பணம் ஆகும் என்று அவர்கள் சொன்னார்கள். அன்றைக்கி மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 பேர் வந்திருக்கணும். ஆண்கள் 5000, பெண்கள் 5000 வச்சாலும், குழந்தைகள் ஒரு வீட்டுக்கு 2ன்னு சொன்னாலும் அது ஒரு 10,000 ஆச்சு. அன்றைக்கி 2 இல்லை, நிறையா இருந்துச்சு. ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், 20,000 பேர். அப்போ ஒரு ஆளுக்கு 200 பணம், ஒரு 10,000 பேர் கணக்கு வச்சாலும் ஒரு பணத்துக்கு எவ்வளோ பேர் சாப்பிடணும்னு பாருங்க. 50லேருந்து 100 பேர் வரைக்கும் சாப்பிடணும், அதான் கணக்கு. ஒரு 50லேருந்து 100 பேர் சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு நமக்கு எவ்வளோ ஆகும் காசுன்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பைபிள் சொல்லுது, ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை. சொன்னபடி துல்லியமாக இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பித்த உடனே உலகத்திலேயே நம்பர் 1 கோதுமை தயாரிக்கிற நாடு உக்ரைன், நம்பர் 2 ரஷ்யா. உக்ரைனுக்கு பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு ஒரு பேரே உண்டு. அவங்க தான் கோதுமையினுடைய ஹப். இந்த 2 ஆரம்பித்த உடனே உக்ரைனில் கோதுமை உற்பத்தி நின்றுச்சு குண்டு போட்டதுனால. ரஷ்யா கோதுமை ஏற்றுமதியை நிறுத்திடுச்சு. 3வது கோதுமை தயாரிக்கிற பெரிய நாடு இந்தியா. இந்தியா சொல்லுச்சு, எங்களுக்கே அது பத்தாது, நார்த் இந்தியாவுக்கு ஃபுல்லாக கோதுமை வேணும்னு அவங்களும் ஏற்றுமதியை நிறுத்திட்டாங்க. இன்னைய வரைக்கும் அது தடை செய்யப்பட்ட பொருளாக இருக்கு. அப்படி இருக்கும்போது கோதுமையின் விலை உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் மட்டும் அன்னைக்கு நடந்த சம்பவம், பாகிஸ்தானில் 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு வித்துச்சு, இந்தியன் மணி. இங்க இருக்கு பாருங்க. பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் கோதுமை மாவு வாங்க மக்கள் கூட்டம் இது பாகிஸ்தானில் நடந்த ஒரு சம்பவம். அந்த காலகட்டத்தில் 2023 ஸ்டார்டிங்கில் குறிப்பாக 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு வித்துச்சு. அதே காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் 3000 ரூபாய்க்கு மேலே வித்துச்சு, பர்மாவில் 10,000 ரூபாய்க்கு மேலே வித்துச்சு. ஏதோ இந்த பக்கம் தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க, ஐரோப்பா முழுக்க கோதுமை தட்டுப்பாடு வந்துடுச்சு. இன்றைக்கும் விலைவாசி உச்சத்துக்கு போய்க்கொண்டே இருக்கு. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் எல்லா விலைவாசியும் 2 மடங்கு 3 மடங்கு உலகளாவிய ஏறிடுச்சு ஃபுல்லாகவே. இந்தியாவிலேயே இந்திய அரசாங்கம் கொடுத்ததான காரியம், இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கோதுமை கடந்த 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இருப்பு குறைஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லை, எல்லா பொருட்களும், இது அரிசி, மிகப்பெரிய வறட்சி எல்லா பகுதியும், அரிசி ஏற்றுமதியை கூட இந்தியா நிறுத்தி வச்சிருச்சு, இது போட்டிருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரியதான உணவு பஞ்சம் இப்போ வேர்ல்டு வைட் போயிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ இருக்கு என்னன்னா, சில நேரத்தில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அந்த உணவு பஞ்சத்தில் கர்த்தர் தப்புவிக்க வைக்கிறார். இப்போ எப்படி உணவு பஞ்சம், இப்போ விலைவாசி ஏறி இருக்கு, நமக்கு ஏறிச்சா இல்லையா? நமக்கும் ஏறி இருக்கு, எல்லாமே ஏறி இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்னா, அதை வாங்குற அளவுக்கு நம்முடைய கரங்களை கர்த்தர் பலப்படுத்தி வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா உலகம் முழுக்க வாங்க முடியாத நிலைமையில இருக்கு. இப்ப நம்ம பிரச்சனை என்னன்னா, வாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கரங்களை பலப்படுத்தினதுனால இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியா? நமக்கு என்ன, நம்ம போறோம், வண்டி தள்ளுறோம், பொருளை எடுத்து போடுறோம், ஏதோ வாங்கிட்டு வந்துடுறோம். வந்த உடனே நமக்கு அது கர்த்தர் பலப்படுத்தினது. கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்தார். ஏன்னா கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறைஞ்சினது இல்லை, வசனம் அப்படித்தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் நடக்கிறதே தெரியாது, அல்லது இது பெரிய விஷயமா பரமாடுது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனை தேடுகிறதை தவிர பெரும்பாலும், நான் சொல்றேன், பெரும்பான்மையானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகளாவிய பல நாடுகளில் ஒருவேளை ஆகாரம் கிடையாது. எத்தனையோ நாடுகளில் மண்ணை திங்கிறாங்க, பூச்சியை பிடிச்சு திங்கிறாங்க.
நீங்கள் உள்ளே போய் பாருங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உலகளாவே அப்படி தான் இருக்கு. பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு உலகம் போகுது. எப்படி கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்லி நமக்கு உலக சுகாதார மையம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, பேரழிவு வரப்போகுது உலகம் முழுக்கன்னு சொல்லி. இப்போ ஐநா சபை அதே அனௌன்ஸ்மெண்ட்டை பஞ்சத்துக்கு கொடுத்துருக்கு. இது ஐநா சபையோட ரிப்போர்ட். இங்க பாருங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். உணவு தட்டுப்பாட்டால் உலகம், கொரோனாவுக்கு இது சேம் வேர்ட் தான் சொன்னாங்க, மிகப்பெரிய பேரழிவை உலகம் சந்திக்கும்னு. இப்போ அந்த உணவு தட்டுப்பாட்டினுடைய உச்சத்துக்கு தான் உலகம் போய்கிட்டு இருக்கு. எல்லா பகுதிகளும் இது நடக்குது. நமக்கு இல்லை. திருப்பியும் சொல்கிறேன், இங்கே பாருங்க. செப்பனியா 1:3 ஓசியா 4:3 கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்வார். என்ன சொல்வார்னா, இன்னும் ஒரு விசை நான் மிருக ஜீவன்களை எல்லாம் வாரி கொள்ளுவேன் அப்படிங்கிறார். இருக்கா அந்த வசனம்? வாசிங்க பார்ப்போம். செப்பனியா 1:3 இல்லைன்னா இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும், குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் ஓய்ந்து போகும். நல்ல கவனிங்க. இப்ப சமீப காலமாக அரசாங்கங்கள் நமீபியாலையும் சரி ஜிம்பாப்வேலையும் சரி இது அவங்க சொல்லுறது. இது Namibian authorities have begun the process of culling over 700 wildlife animals. என்ன சொல்றாங்கன்னா, நமீபியாவும் ஜிம்பாப்வே ரெண்டு இடத்துலயும் இப்போ போன மாசத்துல 700 யானைகளை அடிச்சு சாப்பிட சொல்லி அரசாங்கமே சொல்லிடுச்சு. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, இருக்கிற மிருகங்களை வேணா அடிச்சு என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. இப்பதான் உணவு பஞ்சத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் உச்சத்துக்கு போல. 2024 அதோட மிட்பகுதி, இன்னும் உச்சப்பகுதி 2025 தான் இருக்கு. ஏன்னு சொன்னா, இது நடந்துகிட்டே இருக்கும் போது ஒரு பக்கம் ஹவுதீஸ், உங்களுக்கு தெரியும் ஏமன்காரங்க, ரெட் சீல வர வேண்டிய கப்பல்கள் எல்லாத்தையும் அடிக்க தொடங்கிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் கடல் வாணிபம் மாட்டிக்கிச்சு. இன்னொரு பக்கம் ஈரான், அவங்க சொல்லுவாங்க இந்த அவங்களுக்கு ஒரு கால்வாய் ஒன்று இருக்கு, அது வழியாக தான் எல்லாமே வரணும், அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பகுதியிலையும் உணவு தட்டுப்பாடு உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்போ அரசாங்கங்களே சொல்லுது, சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, வேணா நீங்க மிருகங்களை அடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்ல தொடங்கிடுச்சு. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு உணவு பஞ்சம் 2022 இருந்து இப்போ உச்ச நிலையை அடைய தொடங்கி இருக்கிறது. கர்த்தர் சொன்னபடி இது இந்திய அரசாங்கம் வெளியிட்டதான ஒரு ரிப்போர்ட். அவங்க சொல்றாங்க 2030க்குள்ளாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 9 கோடி பேர் பட்டினியால் பாதிக்கப்படுவாங்க. நீங்க ரொம்ப நினைச்சுக்காதீங்க 2030 எங்கேயோ இருக்குன்னு. இன்னும் 5 வருஷம் தான் இருக்கு. இன்னும் 5 வருஷம் தான் இருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் உச்சத்துக்கு போக போகுது. உங்க 2025 எப்படி இருக்கும்? ஏன்னா ஆளுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சிருக்கிறீங்க, பிடிச்சி வச்சிருப்பீங்க, கன்ஃபார்மாக வச்சிருப்பீங்க. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னு கேட்டா, நான் உனக்கு ஒரு மாற்று வஸ்திரம் தருகிறேன், ஒரு வெள்ளி பணம் தருகிறேன், என் வீட்டுக்கு நீ ஆசாரியனா இரு அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் எப்படி ஒரு ஊழியத்தை பிடிச்சி வச்சிருப்பீங்க. கன்ஃபார்மா ஒரு சர்ச்சை இருக்கும். 10ஆவதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா ஒன்று வச்சிருப்பீங்க. உடனே ஃபோன் பண்ணி அந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆன உடனே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஒன்று வரும். அந்த 1ஆம் தேதி காலையில் தான் ஆண்டவரும் பேசுறாரு, மிச்சம் 364 நாள் பேசவும் மாட்டாரு, நீங்களும் கேட்க மாட்டீங்க இல்லையா? ஜனவரி மாதம் 2ஆம் தேதி எல்லாரும் கேட்குற கேள்வி, இந்த வருஷம் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன வந்திருக்கு, என்ன வேணா வந்துட்டு போட்டோம், என்ன இப்போ உங்களுக்கு என்ன இப்போ இல்லையா? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆசை. தீர்க்க தரிசனத்தில் போய் தெரிஞ்சு நீங்கள் எதாவது பண்ணீங்களா? அதான் கேள்வி. அவங்க நிறைய சொன்னாங்க, ஜப்பானில் பூகம்பம் வரும்னாங்க. என்ன பண்ணிய? தீர்க்க தரிசனம் கேட்டவங்க போய் பூகம்பத்தை நிறுத்தினீங்களா? இல்லை ஜப்பான்காரங்களுக்காவது சொன்னீங்களா, இப்படி வரப்போதான் உங்க ஊரில் எங்கள் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்களா? கேட்டு இன்னைக்கு வாங்கிட்டு அப்படியே 1ஆம் தேதி நைட்டோட மறந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தின் மேலே அப்படி ஒரு வச்சிருக்கிய வச்சுக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு யார் என்ன சொன்னாங்களும் சரி. ஆனால் 2025 பஞ்சத்தின் வருஷம் தான், மிகப்பெரிய பஞ்சத்தின் வருஷம். பைபிள் சொல்றபடி அடுத்து, அதாவது நான் 2025-26 கணக்குக்கே நான் போல,
அடுத்த வருகிற காலங்கள் பஞ்சத்தின் வருஷங்களாகத்தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறபடி அப்படித்தான் இருக்க போகுது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், கொள்ளை நோய், பஞ்சம், யுத்தங்கள், செய்திகள் எல்லாம் துல்லியமாய் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்ப நாம என்ன செய்ய போறோங்கிறதான் கேள்வி. இப்ப இதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து தான் சொன்னீங்க யுத்தம் வரும்னு சொல்லி, இன்னைக்கு சொல்லிட்டீங்க பஞ்சம் வரும்னு சொல்லி. இப்ப பஞ்சம் யுத்தம் இப்படிலாம் சொல்றீங்களா, என்ன ஆகுது? நேத்து சொன்னதான் இப்ப திருப்பியும் சொல்ல போறேன். இந்த பஞ்சங்கள் எல்லாம் வரும், அடுத்த நிலைமை உச்ச நிலைமை அடையும். ஆனால் இந்த பஞ்சத்துக்கு நடுவில் இந்த பஞ்சம் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. இயேசு தெளிவா சொல்றாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன் கலங்கக்கூடாது அப்படின்னா, இது எல்லாம் வெளியே தான் வரும், தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வராது. அதுதான் கர்த்தர் பண்ணி இருக்கிற வாக்கு தத்தம். இது வரக்கூடாது, வராது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. இது பஞ்சம் வராது. அப்ப நம்ம எப்படி இந்த பஞ்சத்துக்கு நடுவில் சர்வை பண்ண போறோம்? நமக்காக உடனே விலைவாசி நமக்கு மட்டும் குறையுமா? இல்ல, விலைவாசி ஏறதான். ஆனால் இதை வாங்குகிற அளவுக்கு கர்த்தர் நம் கரங்களை பலப்படுத்திடுவார். எவ்வளோ ஏறினாலும் சரி, கர்த்தரை பொறுத்த வரைக்கும் தம்முடைய பிள்ளைகளை அவர் போஷிக்க வல்லமை உள்ளவர். ஆனா பஞ்சம் வெளியே வரும். இப்ப நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நமக்கு பஞ்சம் வரக்கூடாதுன்னு மட்டும் இல்ல, நம்ம காலத்துல எங்கேயுமே வரக்கூடாது. நம்ம காது கேட்கிற நியூஸ் எல்லாம் நல்ல நியூஸாவே இருக்கணும், எங்கேயும் வரக்கூடாது. அதுவும் சில விசுவாசிகள் நல்ல எண்ணம் இருக்கு, நல்லா கேட்கணும், நல்லா சாப்பிடணும், தூங்கும் போதே செத்துடணும். அதுவும் முழிச்சிருக்கும் போது கூட சாகக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, தூக்கத்திலேயே என் உயிர் பிரிஞ்சிடணும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நல்ல மரணங்க, தூக்கத்திலேயே செத்துட்டாரு. சரி, தூக்கத்தில் செத்தது நல்ல மரணம்னா, சிலுவையில் செத்தது என்ன மரணம்? கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டு செத்தாரே ஸ்தேவான், அது என்ன மரணம்? இல்லையா? நமக்கு எப்படின்னா பெயினே இருக்கக்கூடாது, அப்படியே நார்மலா நம்ம அதுலயும் எல்லாம் எசேக்கியாவுக்கு, எசேக்கியா ராஜா இருந்தால அவனுக்கு பேரனும் பேத்தியும் எல்லாம் என்ன, எசேக்கியா ராஜாவுக்கு பேரன் பேத்தி எது வேணா நடக்கட்டும், நம்ம காலத்தில் நடக்காம இருந்தா சரி, நம்ம பேரங்காலத்தில் நடந்தா பரவாயில்ல, அப்படிதானே? எல்லாருக்கும் அப்படி ஒன்று இருக்கு. இப்ப புதுசா ஒன்று கத்து வச்சிருக்காங்க விசுவாசி எல்லாம், கர்த்தர் கிருபை உள்ளவர். நாங்க எங்க இல்லைன்னு சொன்னோம்? கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். முதலாம் உலக யுத்தம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? ரெண்டாம் உலக யுத்தம் வந்துச்சா இல்லையா? சுனாமி வந்துச்சா இல்லையா? பூமி அதிர்ச்சி வந்துச்சா இல்லையா? கொரோனா வந்துச்சா இல்லையா? அப்புறம் கிருபை உள்ளவர்ன்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? கர்த்தர் கிருபை உள்ளவர், ஆனாலும் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அது நடக்கிறது நடக்கும். அவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவார். காரணம், கர்த்தர் கிருபை உள்ளவர். அதுதான் பைபிள் சொல்லுது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஒரு சிலர் நீ சொன்னாங்க, நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார். நான் இல்லைன்னே சொல்லல, நான் எதையுமே எதிர்த்தே பேசுறதில்ல. நான் 100% ஒத்துக்கிறேன், நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார். எங்க நினிவே ஜனங்க மாதிரி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். உங்களால முடியுமா? இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும், அண்டர்லைன் தி வேர்ட், அண்டர்லைன் தி வேர்ட், முடியும் போது பொட்டலம் வழங்கப்படும்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அண்டர்லைன் தி வேர்ட், புசியாமலும் குடியாமலும். யாரு? ராஜாவிலிருந்து அந்த ஊர்ல இருக்கிற கடைசி மிருகம் வரைக்கும், நாய்க்குட்டி வரைக்கும், எதுவும் புசிக்கலையாமா, குடிக்கலையாமா, ரட்டுடுத்திச்சாமா, உட்காந்துருச்சாமா. 40 நாள் கர்த்தர் பார்த்தாராமா. பார்த்துட்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராமா. உங்களை உபவாச ஜபத்துக்கு கூப்பிட்டாலே கீழே போட வேண்டியிருக்கு, முடிவிலே உணவு வழங்கப்படும். போட்டாதான் ஃபாஸ்டிங் பிரேயருக்கே வரிய. வரும்போது எப்படி வரிய? ஆளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சிருக்கிய. இப்ப நீங்க எடுத்து செக் பண்ணுங்க, பிஸ்கட் பாக்கெட் இல்லாத குரூப் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா ஏன் ஸ்பர்ஜன் பதில் அனௌன்ஸ் பண்ண போறாரு, தயவு செய்து உள்ளே சாப்பிட வேண்டாம். அப்ப நீங்க உள்ள வச்சிருக்கீங்க தானே அர்த்தம். அதான உண்மை. நீங்க அவர் ஏன் அனௌன்ஸ் பண்றாரு? சாப்பிட தெரியுதா? சாப்பிட்டு கீழே போட்டு போறிய. கீழே போடாம சாப்பிட்டா கூட அவர் சும்மா இருப்பார். அவருக்கு சாப்பிட்றது பிரச்சனையே இல்லை, நீங்க கீழே போடுறதுதான் பிரச்சனை. இப்ப எங்களுக்கு இல்லையா? வரும்போதே பிஸ்கட் பாக்கெட் வரீங்க, கேட்டா சொல்றது, என்ன பிரதர் பண்ண சொல்றீங்க, சுகர் கை உதறது, 9 மணியோட முடிச்சீங்கன்னா கூட பரவாயில்ல, நீங்க 9:30 வரைக்கும் இழுக்கிறிய, என்ன பண்றது? அதுலயும் நம்ம கிறிஸ்டியன் பிஸ்கட் ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கான், பிரிட்டானியா மேரின்னு. அது வந்து ஜபத்தோட வாயில போட்டு இப்படி உட்காந்துருக்கு. இதுல வேற நினிவேக்கு இறங்குற தேவன் உங்களுக்கு வேற இறங்குவார். அதெல்லாம் உங்களால முடியாது. நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. செய்யறவங்க சொல்லுங்க நியாயம்.
நினிவேக்கு இறங்கின தேவன் இறங்க, நானும் அதை ஒத்துக்கிறேன். எங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஒன்றும் ஆக போறது இல்லை. சாப்பாடு போட்டால் தான் வரோம். அப்படி இருக்கு, உங்களை சொல்லலை. இப்ப நிலைமை என்ன? இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே நடக்கும். இந்த பஞ்சம் உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கவனிங்க, 9:20 ஆக போகுது. எல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. நான் இதோட டைமையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 9:20க்கு ஒன்று கிராஸ் ஆகும் இந்த பகுதியில். அதனால தயவு செய்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. முன்னாடி இருக்க யாரோ அழுதிங்கன்னு வச்சுக்க. கவனிங்க, ரெண்டு காரியம் மிக முக்கியமாக நடக்கும். ஒன்று, இந்த பஞ்சத்தின் காலத்தில் கர்த்தர் நம்மை போஷிக்க போகிறார். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்துச்சு இல்லையா? ஆனால் சாரிபாத் விதவையின் வீட்டுக்குள் மட்டும் என்ன வரல? பஞ்சம் வரல. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், உள்ள எலியா இருந்தார். எலியா இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க என்ன வந்துச்சு? அந்த வீட்லயும் பஞ்சம் இருந்துச்சு. அந்த அம்மாவே சொல்றாங்க, நான் ஒரே ஒரு அடைதான் இருக்குது, சுட்டு சாப்பிட்டு சாவலான்னு பாக்குறேன்றாங்க. எப்போ எலியா வீட்டுக்குள்ள வந்துட்டாரோ மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி எப்போ வரைக்கும் இருந்துச்சா? பஞ்சம் முடிகிற வரைக்கும் மாவும் எண்ணெயும் குறைவுபடல. அதே காரியம் தான் இப்போவும் நடக்கும். உலகம் முழுக்க பஞ்சம் வரும், உங்கள் வீட்டுக்குள் அந்த பஞ்சம் வராது. எப்போ வராது தெரியுமா? உங்கள் வீட்டுக்குள் தேவன் இருக்கிற வரைக்கும் அந்த பஞ்சம் வராது. உங்க வீட்டுக்குள் தேவன் இருக்கணும், தேவன் உலாவுகிறவா இருக்கணும். வீட்டுக்குள்ள சீரியல் ஓடுச்சுன்னா, WWF ஓடுச்சுன்னா, வீட்டுக்குள்ள IPL ஓடும், வீட்டுக்குள்ள வீடியோ கேம்ஸ் ஓடும், எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா பஞ்சம் வராது. வரும். அது எப்படி வராது? காலையில பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மதியானத்துக்கு மேல வந்தோடனே வீடியோ கேம்ஸ் போடுறான். அவன் போன உடனே நீங்க உட்காந்து சீரியல் பாக்குறீங்க. போயிட்டு இவர் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே IPL போட்டுக்கிறாரு. அப்புறம் 9-10 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்து நியூஸ் பாக்குறீங்க. ஏன்னா ஐநா சபையில நாளைக்கு பேசி ஆகணும். உட்காந்து பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்றீங்க. கூடுமானால் எழுந்திரிச்சு போய் கை கழுவுறீங்க, இல்ல அங்கேயே கழுவுறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே சோப்பால பைசா நகர சாய்ஞ்ச கோபுரம் மாதிரி சாயிரிய. அப்புறமா அந்த அம்மா வந்து கூப்பிடுது, ஏப்பா உள்ள வந்து பாருங்க, நாளைக்கு காலைல வரேன் போ. இதுல உங்களை வச்சுக்கிட்டு எப்படி வீட்டில் பஞ்சம் வராது? பஞ்சமே நீங்க தான். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பஞ்சம் வராமல் இருக்கணும்னா முதல்ல வீட்டுக்குள்ள தேவன் உலாவணும், தேவ பிரசன்னம் இருக்கணும், வீட்டில் ஒரு ஜபம் இருக்கணும். ஒரு மணி நேரம் வீட்டுக்குள்ள, ஒரு அரை மணி நேரமாவது குடும்ப ஜபம் இருக்குதா? குடும்ப ஜபம் பண்றீங்களா? கேட்டு பாருங்க. ஒரு சில வீடுகளில் மட்டும்தான். கேட்டா எல்லாரும் ஒரு அருமையான ஒரு ரீசன் சொல்லுவாங்க. நாங்க ஒரு நேரத்துக்கு டியூட்டிக்கு போறோம், அவரு ஒரு நேரத்துக்கு டியூட்டிக்கு போறாரு, பிள்ளைங்க ஒரு நேரத்துக்கு டியூஷனுக்கு போயிட்டு வராங்க. எப்படி நாங்கெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்றது? திடீர்னு ஒருத்தர் சாப்பாடை கூப்பிட்டுறாரு ரெஸ்டாரண்ட்ல, நைட்டு நீங்க ஃபேமிலியா வந்துருங்கன்னு. அதுக்கு பிளான் பண்ணி குடும்பமா போக முடியுதா இல்லையா? கரெக்டா வீட்டுக்காரர் சொல்றீங்களா 7:30 மணிக்கெல்லாம் வந்துருங்க. டியூஷனுக்கு சொல்றீங்களா பையனை, டே டியூஷன் மிஸ்டர் சொல்லிட்டு கரெக்டா வந்துரு. மத்தியானமே ரசம் சாதம், சாப்பாடு செய்யறது இல்ல. ஏன் ரசம்? அதான் நைட்டு சாப்பிட போறோமே. நைட்டு சாப்பிட்றதுக்கு மத்தியானமே பிளானிங். இவ்வளோ பிளான் பண்ணி சாப்பாடு சாப்பிட குடும்பமா போக முடியுதே, ஏன் தேவ சமூகத்துக்கு போக முடியல அப்படின்னு நானே கேட்கிறேனே. கர்த்தர் கேட்பார மாட்டாரா? இன்னைக்கு அரை மணி நேரம் கூட குடும்பமாக கர்த்தருக்கு நேரம் ஒதுக்க முடியாத உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எதுக்கு 24 மணி நேரம் கர்த்தர் பரலோகத்துக்கு கூட்டு போகணும் சொல்லுங்க? நம்ம என்ன ஆபிரகாம் மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டோமா? ஈசாக்கு மாதிரி கீழ்ப்படிஞ்சோமா? யாக்கோபு மாதிரி கர்த்தருக்கு உண்மையா இருந்தோமா? ஒன்றும் கிடையாது. கொடுத்தா ஒரு வேலை, அந்த வேலையை காரணம் காட்டி சர்ச்சுக்கு பாதி நாள் வர்றதே இல்லை. தசமாம் காணிக்க கொடுத்துட்டா என்னமோ பெரிய எரிகோ கோட்டையை உடைச்சிட்டா மாதிரி ஒரு பெரிய திருப்தி. கவர்ல போட்டு தசமாம் காணிக்க கர்த்தர் கொடுத்ததுல திருப்பி கொடுக்குறியா? நீங்க ஒண்ணு எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா மாதிரி அவன் லாபமான இனத்தையும் விட்டான்ட்டு நீங்க விடல. நீங்க கர்த்தர் கொடுத்ததுல திருப்பி கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான். கர்த்தர் எதிர்பார்க்கறது இன்னும் அதிகம். ஒரு அரை மணி நேரமாவது குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணணும். எழுந்திருக்கும் போதே 7:30 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறது. பசங்களை அனுப்பும் போது காலையில் அவ்வளோ பரபரப்பா அனுப்புறீங்க தானே ஸ்கூலுக்கு டைமுக்கு. சிலர்லாம் எங்கேயாவது இருக்க கொஞ்சம் தூரமா இருக்கு, வண்டியில் ஏற்றி அனுப்பும் போது அவ்வளோ பரபரப்பா அனுப்புறீங்க டயத்துக்கு.
சர்ச்சுக்கு வரும்போது பாருங்க பொறுமையாக வர்றது. பிரதர் பாடிக்கிட்டு தான் இருப்பார், செய்தி இன்னும் ஆரம்பிச்சிருக்காது. அதுக்கு மட்டும் அவ்வளோ பொறுமையாக வரிய. கவனிச்சு கொள்ளுங்க, வீட்டுக்குள்ள தேவன் இருந்தால்தான் பஞ்சம் வராமல் இருக்கும். ரெண்டாவது மிக முக்கியமானது, இந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறார். நான் சொல்றது உண்மை. எப்பவுமே நம்ம ஆண்டவர் கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுக்குற ஆண்டவர் கிடையாது. நம்ம ஆண்டவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற ஆண்டவர். எப்பவுமே 5000 பேரை போஷிச்சாலும் 12 கூட நிறைய எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. அதான் கர்த்தர் செய்கிறது. எப்பவுமே எப்போ வேணால் நீங்கள் எடுத்து பாருங்க, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எப்போ எடுத்தாலும் அதிகமாக தான் இருக்கும். காடை கேட்டால் 2 பக்கமும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து விட்டுருவாரு. ஆண்டவர் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. இந்த எக்ஸ்ட்ரா எதுக்கு தெரியுமா? நீங்கள் அதை உங்கள் தலைமுறைக்கு சேர்த்து வைப்பதற்கு இல்லை. நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வந்த உடனே சேர்த்து வைக்கணுங்கிற பிளானுக்கு வந்துடுறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, கடைசி காலத்தில் நமக்கு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல. ஆனால் கர்த்தர் ஏன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு போக உங்களுக்கு தெரிந்த தரித்திரருக்கும் இல்லாதவர்களுக்கும் அவர்களுக்கு கொடுப்பதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாரு. இதுதான் நீங்கள் பண்ண போகிற ஊழியம். கொரோனாவில் மிஸ் பண்ண ஊழியத்தை பஞ்ச காலத்தில் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? கர்த்தர் உங்களுக்கு நிறைய கொடுப்பார், போதுமான அளவுக்கு கொடுப்பார், திருப்தி ஆகிற அளவுக்கு கொடுப்பார். கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கறத என்ன செய்ய சொல்ல போறாரு? இதை வறியவர்களுக்கும் தரித்திரருக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுக்க சொல்ல போறாரு. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது, இப்போ இந்த நமீபியா ஜிம்பாப்வே மாதிரி அரசாங்கமே உதவி செய்ய முடியாத காலத்தில், இவ்வளோ பஞ்ச காலத்தில், இவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிற காலத்தில் இவங்க கொண்டு நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே, இவங்க கொண்டு நமக்கு உதவி செய்கிறாங்களே, இவர்களே இவ்வளவு அன்புள்ளவர்களாக இருப்பார்களானால் இவருடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர்களாக இருப்பார் என்று நம் மூலமாக நம்முடைய கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிற காலம் ஒன்று வரப்போகிறது. அதுக்கு தான் கர்த்தர் அதை செய்ய சொல்றார். வறியவருக்கு நீங்கள் எதை செய்கிறீரோ அதை கர்த்தருக்கே செய்ததாக வேதம் சொல்லுது. இந்த பஞ்ச காலத்தில் நீங்க செய்ய போற ஊழியம் இதுதான். இல்லாதவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, அது ஒன்லி கிறிஸ்தவங்களுக்குன்னு செலக்ட் பண்ணி செய்யாதீங்க. ஏன்னா வரப்போற உணவு பஞ்சத்தில் பசி எல்லாருக்கும் பொது. யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுங்க. அவர்களுக்கு ஒன்று தெரியும், இந்த அன்பு இவங்க கிட்ட இருந்து வந்ததல்ல, கர்த்தர்கிட்ட இருந்து வந்தது. அவர்கள் தேவன் அன்பாய் இருக்கிறார். இதைத்தான் நாம் செய்ய போறோம் பஞ்ச காலத்தில். மிக முக்கியமாக இந்த பஞ்சம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் இருக்கும். இதை ஒட்டித்தான் நேற்று சொன்ன இந்த 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும். அதுதான் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதான் அடுத்த முத்திரை. 3ஆம் உலக யுத்தத்தை பற்றியும் அதோடு கூட நடக்க போகிற ஒரு கொள்ளை நோய், அதோடு வரக்கூடிய பஞ்சம், அதோடு வரக்கூடிய ஒரு இயற்கை பேரழிவு, இது நாளும் ஒன்றாக சேரும். அது அதோடு கூட நடக்க போகிற சம்பவம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இவைகளுக்கு நடுவில் தான் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்க போகுது. ஆண்டவர் சொன்ன இத்தனை விஷயங்களும் மிக துல்லியமாக நடக்குமானால், அதில் குறிப்பாக நீங்கள் பாருங்கள், அந்த 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கோதுமை பஞ்சம் வரும்னு சொன்னார்ல, போட்டிருக்கல, 1 பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை. அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை சொல்றார் பாருங்க, எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதேங்கிறார். இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் உரைச்ச ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உணவு பஞ்சத்தின் காலம், குறிப்பா கோதுமை பஞ்சத்தின் காலம் 1 வருஷமா போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றக்கூடிய நம்பர் 1 பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் தான். கச்சா எண்ணெய் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கு எல்லாமே, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? பூமிக்கு அடியில் எண்ணெய் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சதே 1857 தான் கலிபோர்னியால. எண்ணெயை தோண்டி எடுத்து, இன்னைக்கு சவுதி அரேபியா தான் நம்பர் 1ல இருக்கு. பூமிக்கு அடியிலிருந்து எண்ணெயை தோண்டி எடுத்து அதை வியாபாரமா பண்ணது ஃபர்ஸ்ட் 1946ல. ஆனா அதுக்கு 1900 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனம் இருக்கு. கோதுமை பஞ்சம் வருகிற காலத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இன்னைக்கும் எண்ணெய்க்கு பஞ்சமே கிடையாது. எண்ணெய் இருக்கு, எல்லா நாட்டிலையும் இருக்கு, பெரும்பான்மை நாட்டில் இருக்கு. ஆனா கோதுமை இல்லை. இதுவே மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொன்னது துல்லியமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எழுத முடியும்? கோதுமை சேதப்படும் போது எண்ணெய் சேதப்படாமல் இருக்கணும். ஏன்னா எண்ணெய் கண்டே பிடிக்கல. அப்ப பூமி கடியில் என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனா அப்பவே வேதம் எழுதி வச்சிருக்குது. இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவனும் எழுதி வைத்திருக்கிற வேதமும் நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவனும் நம்முடைய பைபிளும் மட்டும்தான். ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பா செல்லாது. 6வது முத்திரையினுடைய 3வது முத்திரை பாதி தூரத்தில் இருக்கும்.
இதை ஒட்டி 4வது முத்திரை மிகப்பெரிய மரணம் உலகம் முழுக்க நடக்க போது. கொள்ளை நோய் வரும், மரணம் வரும்னு சொல்ல போது அப்ப யாரும் அதெல்லாம் வராதுங்க, இந்த ஆள் பயமுத்திரா சும்மா சொல்றாரு, நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, நான் சொன்னது நடக்குமா நடக்காது தெரியாது, ஆனா பைபிள்ல சொன்னது நடக்கும். 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகள் துல்லியமாக நடக்கும், நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடந்து போச்சு. எத்தனை கோடி பேர் செத்து போனாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப பஞ்சத்திலும் அதான் போயிட்டு இருக்கு. அடுத்து மிகப்பெரியதான யுத்தமும் அதை ஒட்டு மிகப்பெரியதான பேரழிவுகளும் வரப்போகுது. ஆனால் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது உலகத்துல உங்களுக்கு எனக்கு கிடையாது. இவைகளுக்கு நடுவில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, லூக்கா 21:28, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய மீட்பு ரொம்ப சமீபம். இனி நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த நேரம் நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கான நேரம் தான் கிடைச்சிருக்கு. நேத்து வாசிச்சோம் யோவேல்ல, முந்தா நேத்து, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அதுக்கான நேரம் தான் இது. நீங்க எவ்வளோ வச்சிருந்தாலும் எவ்வளோ சேர்த்து வச்சிருந்தாலும் இது எதையுமே கொண்டு போக போறதில்லை. போதும் என்ற மனதன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இப்ப நமக்கு ஆண்டவர் பீஸ்ஃபுல்லான லைஃப் கொடுத்திருக்காரு, நல்ல சாப்பாடு, ஒரு வேலை, குடும்பத்தை காப்பாத்துறாரு. இப்போ நமக்கு தேவை எப்படி வருகையில போகணும், எப்படி தேவனை சந்திக்கணும். நீங்க அதுக்கு ஆயத்தப்படுங்க. சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நேற்று சொன்ன ஒரே காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். இந்த வருகையில போகணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானத்தையும் பைபிள் சொல்லல. ரட்சிப்பு என்பது எப்படி அவசியமோ, தாத்தா ரட்சிக்கப்பட்டாரு, பாட்டி ரட்சிக்கப்பட்டாங்க, எங்க தாத்தா மெம்பரு, அதெல்லாம் இல்ல. நான் ரட்சிக்கப்படணும், அது எப்படி முக்கியமோ அதே மாதிரி நீங்க ஞானஸ்நானமும் எடுக்கணும். தண்ணியில மூழ்கி எடுக்கணும். வேற எந்த ஞானஸ்நானத்தையும் பைபிள் சொல்லல. குழந்தையில கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, எனக்கு தெரியாது, இது எதையும் பைபிள் சொல்லல. பைபிள் சொல்ற ஒரே ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி எடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. இந்த கொஞ்சம் பேர் கேட்பாங்க, தண்ணியில மூழ்கி தான் எடுக்கணுமா, தெளிச்சு எடுக்கக்கூடாதா? ஞான ஸ்நானம் அப்படின்னா ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் தான் என்னது? ஞான ஸ்நானம். ஞானம்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி தண்ணீர்ல மூழ்கி பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல், இந்த ஞானஸ்நானத்தை தான் எடுக்கணும். இதுதான் பைபிள் சொல்லுது. ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க, கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா அவன் பரதீசிக்கு போலியா அப்படின்னு கேட்குறாங்க. கள்ள ஞானஸ்நானம் எடுக்கல, பக்கத்தில் இருக்கிற இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? கள்ள தொங்கிட்டு இருக்கிறான், ஞானஸ்நானம் எடுக்கல. பக்கத்தில் தொங்குற இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? நீங்க ஏன் கல்லனை பார்க்குறீங்க, இயேசுநாதரை பார்க்காம? நீங்க கல்லனா இருந்தா கல்லனை பாருங்க, நல்லவனா இருந்தா இயேசுநாதரை பாருங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு, கல்லை எடுத்தானா? கல்லை எடுக்கல, அவன் பரலோகத்துக்கும் போகல, பரதீசிக்கு தான் போனான். ஆனா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தால்தான் போக முடியும். 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் மஸ்ட், கண்டிப்பாக பெறணும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் கிடையாது, அது ஒரு ஆள் தத்துவமே இல்லை, அது ஒரு பவர் அப்படின்பாங்க. பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்தாவியானவர் உண்டு. அவர்தான் சபையை நடத்துகிறவர், அவர்தான் சபையின் மூத்த போதகர், அவர்தான் சபையை கொண்டு போய் சேர்க்க போகிறவர், அவர்தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை. இந்த வேதத்தை தியானிக்கவும் வெளிப்பாடுகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா பரிசுத்தாவியானவர் இல்லாம நடக்காது. நீங்க பாவத்தை ஜெயிக்கணும்னா பரிசுத்தாவியானவர் இல்லாம நடக்காது. அவர்தான் உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஏன்? நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதே பரிசுத்தாவியானவர் தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது என்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்தான அபிஷேகம் பெறாதவங்க சபையில் நடக்கிற பரிசுத்தான அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை எங்களுக்கு அப்படி அபிஷேக கூட்டத்தில் கலந்துக்க முடியாது, எங்களுக்கு சில சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்குன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வீட்டில் யாரும் இல்லாத போது நல்லா கதவை சாத்திக்கிட்டு நல்லா முழங்கால் போட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆவியானவர் கடைசி நாட்களை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசியாக நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் மாறணும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ. நீங்க வச்சிருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனரு, உங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு கொடுத்த புடவை, எங்க அப்பா அந்த காலத்துல எனக்கு கொடுத்ததான சட்டை எல்லாம் வச்சிருப்பாங்க. போடவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க, யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. அது அப்படியே தான் இருக்கும். எதை வேணா வச்சுக்கோங்க, ஆனா எதுவும் கூட வராது. பெட்டியில போகும்போது இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி
டூப்ளிகேட்டில் ஒன்று செஞ்சு போட்டுருவான். அப்படியே கையில் நீங்கள் நல்ல மோதிரம் போட்டிருந்தாலும் எண்ணெயை போட்டாவது உருவிடுவான், வரலன்னா விரல வெட்டியாவது எடுத்துருவான், ஆனால் மோதிரத்தை மட்டும் விட மாட்டான். அதனால் எதுவும் உங்கள் கூட பரலோகத்துக்கு வராது. ஒன்றே ஒன்று வரும், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா பரலோகத்துக்கு கண்டிப்பாக வரும். இருக்கிற காலத்தில் எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள், எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுங்கள். பரலோகத்துக்கு அது உங்கள் கணக்கிலே நிற்கும். அல்லேலூயா. இதெல்லாம் வருகையிலே போவதற்கான ஒரு மிக முக்கியமான பேசிக்கான காரியங்கள். கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் மீண்டும் சந்திப்போம். எழுந்திரிக்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணலாம். எழுந்திரிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் சரியாக நான் அதை முடிச்சுட்டு அவங்க கையில் கொடுத்துட்றேன், அவங்க நடத்துவாங்க. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வருகையில் போகிறதுக்கு என்ன தடை இருக்குன்னு பாருங்கள். கண்களுக்கு முன்பாக எல்லா அடையாளங்களும் துல்லியமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி வானத்தில் நட்சத்திரம் வந்தால் இயேசு வரப்போகிறார்னு அர்த்தமோ, எப்படி யோவான் ஸ்நானகன் வந்து சொல்லிட்டானா பின்னாடி இயேசு வரப்போகிறார்னு அர்த்தமோ, அதே மாதிரி தான் இந்த யுத்தங்கள் கொள்ளை நோய்கள்லாம் வரதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இயேசு வரப்போகிறார்னு அர்த்தம். இஸ்ரவேல்னு ஒரு தேசம் வந்துட்டா இயேசு வரப்போகிறார்னு அர்த்தம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. எல்லா செய்தியும் கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு அசட்டை பண்ணிட்டீங்கன்னா, எப்படி கொரோனா காலத்தில் நீங்கள் ஸ்தம்பிச்சு போய் நின்னீங்களோ அதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது. 4 விதமான காரியங்கள் ஒன்றாய் சேரும் என்று வேதம் சொல்லுது. யுத்தம், கொள்ளை நோய், பஞ்சம், இயற்கை பேரழிவு. இவைகளுக்கு நடுவில் நம்மளை பாதுகாக்க போகிறது கர்த்தர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது, யாராலையும் முடியாது. ஒரே ஒரு கொள்ளை நோய் கடந்து போச்சு, அதுலேயே அரசாங்கங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. அடுத்து வரப்போகிறது நியூக்ளியர் வார், அதோடு கூட கொள்ளை நோய், அதோடு கூட பஞ்சத்தினுடைய உச்சம், இதோட இயற்கை பேரழிவு, சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும் வேதம் சொல்லுது. இதுக்கு நடுவில் எந்த அரசாங்கமும் செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாது. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். சேட்டிலைட் வார் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய சேட்டிலைட் பிரச்சனை வரும். இதுக்கு நடுவில் தான் கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்க போறார். அற்புதமா, அதிசயமா, அப்படியே எகிப்தில் சங்கார தூதனுக்கு நடுவில் இஸ்ரவேலை பாதுகாத்த மாதிரி கர்த்தர் நம்மளை பாதுகாக்க போறார். வேதம் தெளிவா சொல்லுது, பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். என் பக்கத்தில் 1000 பேர், என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? சந்திக்கிற இடத்துல இருக்கிறோமா? இன்னும் உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறோமா? பாவத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறோமா? மாம்சத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறோமா? எதிர்காலத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் வேலைக்கு போக வேணான்னு சொல்லலை, சம்பாதிக்க வேணான்னு சொல்லலை, உங்கள் பிள்ளையை படிக்க வைக்க வேணான்னு சொல்லலை. எல்லாமே 2வதாக இருக்கட்டும். பிரதானமானது இயேசு, பிரதானமானது அவருக்கு காத்திருத்தல். அவர் வந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். லோத்து மாதிரி நான் தயக்கம் காட்ட மாட்டேன். லோத்துவின் மனைவி மாதிரி திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவே சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் மாதிரி புறப்பட்டு நான் வந்துருவேன். அப்படி தீர்மானம் எடுப்போமா? ஒரு நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத இருக்கும்னா இது விடுறதுக்கான ஒரு நேரம். அந்த நேரத்தில் எல்லா கண்களையும் மூடி இருப்போம். அந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த வருகையில் பிரவேசிக்கணும், எல்லா கண்ணுக்கு முன்னாடி தெளிவாக நடந்துட்டு இருக்குது. நான் இன்னும் அதுக்கு ஆயத்தப்படுற மிக முக்கியமான காரியம், ஞானசானத்தை எடுக்கலை. கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறாரு. நான் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்க விரும்புகிறேன். நான் குழந்தையில எடுத்தேன், அது ஞானசானம் இல்லைன்னு இப்போ நான் தெரிஞ்சிட்டேன். ஏன்னா அப்போ ஞானமே இல்லை, பிள்ளையாக இருந்தேன். இப்போ கர்த்தர் எனக்கு அவரை அறிகிற அறிவு ஞானத்தை கட்டளையிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் ஞானசானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இடைப்பட்டார், நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு தீர்மானிக்கிறவங்க எல்லாம் உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, மற்றவங்க எல்லாம் கண்களை மூடி உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஞானசானத்துக்காக இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். வேற யார் இருக்கிறீங்க? ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம்.
நான் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க வேறு யார் இருக்கிறீங்க? ஒன்று, இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான உடன்படிக்கை. நீங்கள் மற்ற நேற்று கை தூக்குனவங்க இன்றைக்கி தூக்க வேண்டாம். இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் இருக்கிறீங்களா? யாராவது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க? சரி, நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் குடும்பமாய் பிரவேசிக்கணும். இந்த 3 நாட்களும் கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிறார். எங்களுக்கு கண்களுக்கு முன்பாக அடையாளங்கள் தெரிய ஆரம்பித்து வச்சிடுச்சு. இனி நாங்கள் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்க விரும்பவில்லை. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட போகிறோம். வீட்டில் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிக்க போகிறோம். இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ போய் படுக்கிறதுக்கு முன்னாடி குடும்பமாக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்க போகிறோம். இனி கர்த்தருக்கு ஒரு முக்கியத்துவத்தை தரப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வருகை எப்போ வந்தாலும் போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு நிற்க போகிறோம். அப்படி தீர்மானம் பண்ணுகிறவங்களாம் அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த வருகையில் நான் போகணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் நானோ என் குடும்பமோ இருக்கக்கூடாது, அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுறவங்கெல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவோமா? நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த 3 நாட்களும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தம் பண்ண தயவுக்காக உமக்கு நன்றி. வார்த்தைகளை வைத்து அனுப்புறீங்கப்பா. அந்த வார்த்தைகள் விதையாய் மாறட்டும். நீர் நினைக்கிற பலனை அது கொடுக்கட்டும். ஒரு பெரிய அறுவடையை நாங்கள் காண கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் வந்து தங்கியிருக்கிற தேசம், இந்த தேசத்தினுடைய ஆகாரத்தையும் தண்ணியும் நாங்கள் புசிச்சிருக்கிறோம். இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இந்த தேசம் மிகப்பெரிய எழுப்புதலை காண, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காண ஆண்டவரே, நீர் நினைச்சால் நேபுகாத் நேச்சாரையே மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு பெரிய அறுவடை ஆல் ஓவர் த கண்ட்ரி, தேசம் முழுவதுக்குமான இந்த அலை அனைவருக்குள்ளையும் கடந்து போகட்டும். ஆண்டவரே, ஒரு கிருமி நாடு முழுக்க பரவுனா உங்க சுவிசேஷம் அதை விட வேகமா நாடு முழுக்க பரவும். ஆண்டவரே, இங்க இருக்கிறவங்க எல்லாம் சுவிசேஷங்களாக மாறட்டும். ஆத்மாதாயம் செய்யட்டாப்பா. இந்த கூட்டத்தின் கையில் இந்த தேசத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இவங்க கால் மிதிக்கிற இடமெல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷம் பரம்புவதாக, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாராக, புலம்பெயர்ந்து வந்தவங்க அத்தனை பேரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவு வரட்டும். ஒரு பெரிய கூட்டத்தை இங்க இருக்கிற அத்தனை ஊழியர்களும் அறுவடை செய்யட்டும். எல்லா சபைகளும் நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று திரளான ஜனங்கள் ஓடி வரட்டும். ஆண்டவரே, இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் விசேஷித்த அபிஷேகம் தங்கட்டும். இதுக்கு மேல இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள்ல விசேஷித்த அபிஷேகத்தால் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நிரப்பப்படுவார்களாக. புல்பீட்டில் ஏறி நிற்கும் போது ஆண்டவரே, உம்முடைய ஸ்தானாதிபதிகளாக நிற்கட்டும். பேசும்போது உம்முடைய வார்த்தைகளை பேசட்டும். விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம் அவர்களுக்குள்ள வரட்டும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கட்டும். யாருக்காகவும் ஆண்டவரை வளைந்து கொடுக்காதபடி, முகதாட்சண்யம் இல்லாமல் உடைய வார்த்தைகளை பேச ஒவ்வொரு மெய்ப்பனுக்குள்ளையும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் கடந்து வருவதாக ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாஞ்சியா அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு மெய்ப்பனுக்குள்ளையும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. நாளைக்கு ஆராதனையில் எழும்பி நிற்கும் போது ஒரு விசேஷித்த அபிஷேகம் அவர்கள் மேல் காணப்படட்டும். அந்த டிஃபரன்ஸை உணரட்டும். வார்த்தையின் வல்லமை அவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும். விசுவாசிகளுக்குள்ளேயும் அது புறப்படட்டும். அக்கினி திரும்பி போகும்பொழுது அநேகர் உம்முடைய சுவிசேஷர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும். சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை தாரும். இந்த கூட்டத்தை நடத்தினவர்களுக்காக, ஜெபித்தவர்களுக்காக, உழைத்தவர்களுக்காக, கொடுத்தவர்களுக்காக, பின்னாலிருந்து முகம் தெரியாமல் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. அநேக சபைகளிலிருந்து வந்த ஜனங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் சபைகளுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கடந்து போகட்டும். மகிமை மூடட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.